இங்க பரணி ப்ரோ இன்னும் காணோம். அதான் தெரியல. பரணி ஆளை காணாம். விஷால் வந்துட்டாரு இன்னைக்கு சீக்கிரம். பரணி ஆளை காணாம். வந்தாருன்னா அப்டேட் சொல்லுவாருன்னு பார்த்தேன். இன்னைக்கு நானும் அப்டேட் ப்ரோ எடுத்து வைக்கல எதுவும். பிரகாஷ் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். நேற்று கேட்கலான்னு பார்த்தேன், சொல்லுங்க சொல்லுங்க. கனெக்டிங்ல போயிடுச்சு. நான் கேட்கலான்னு சொல்லுங்க. நினைச்சது மாவீரன் ப்ரோ கேட்டாரு, என்ன ப்ரோ கைதி டூ பண்ணுவாரா இல்லையான்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்த மாதிரி இருக்கு. கைதி டூ நெக்ஸ்ட். அதாவது வந்த ரூமருக்குலாம் சேர்த்து நம்ம பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்ற மாதிரி இன்னைக்கு 2 வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் 2 எம்ப்ரான் வந்து ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்னு குழப்பத்திலே ஓடிட்டு போயிடுச்சு. அது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அது படம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 27. ஆசீர்வாத் சினிமாஸோட சேர்ந்து கோகுலம் மூவிஸ் இருக்காங்க, இந்த கேரளாவில் இருக்காங்க, அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது போக வந்து இந்த கைதி டூக்கான ஒரு பஞ்சாயத்து வந்து ரூம் வந்துச்சு. அவங்க லோகேஷ் கனகராஜ் கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே கார்த்தி ட்ரீம் ஆரி பிக்சர்ஸ் போயிருப்பாங்க போல இருக்கு. அந்த கேரவன்லேயே அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டாங்க. கோடு அப்படியே கேவின்னு ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க. ப்ரோ பேசுறீங்களா? இல்ல இல்ல, நான் அடுத்து ஒரு நிமிஷம் நான் அந்த மைக் ஆஃப் பண்ணேன். எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ கைதி டூ? இல்லை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அப்டேட், இன்னைக்கு வந்து அப்டேட்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போவோம். நம்ம ரெகுலர் டாபிக்ல அதுக்கப்புறம் போவோம். ஃபர்ஸ்ட் ஏன்னா அது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் என்னன்னா அந்த ரூமருக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக அதை விட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து அப்டேட்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுவோம் நம்ம. ஓகே, இன்னைக்கு வந்து அப்டேட் பற்றி சொல்லிடுவோம். இன்னைக்கு அந்த ஏற்கனவே வந்து இவர் சொன்ன ஆரம்பிச்சிருந்து ஆரம்பிச்சிடும். கூலி டூ, சாரி கூலி டூங்கிறது கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கைதி டூக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டில்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கார்த்தி ட்வீட் பண்ணியிருக்காரு. கார்த்தி, எஸ்ஆர் பிரபு, அவங்க 2 பேரும் முகேஷ் நாயர் புக் பண்ண அந்த ஹிஸ்ட்ரியில் விட்டுருக்குறாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், தளபதி 69 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, ஜனநாயகன் ப்ரொடியூசர்ஸ், அவங்க தான் வந்து இந்த படத்தையும் தயாரிக்கிறாங்க, சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ட்ரீம் ஆரி பிக்சர்ஸோட சேர்ந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அடுத்தது எம்புரான், அந்த படம் மார்ச் 27 ரிலீஸ் கன்ஃபர்மேஷன், திரும்ப ரீகன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. கூட வந்து கோகுலம் மூவிஸ் அவங்க பேனரை சேர்த்துருக்காங்க. அவங்க கோகுலம் கோபாலன் வந்து இந்த படத்துக்கு கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டா வந்து நான் பார்க்கறது வந்து இந்த 2 வானம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. யாருன்னா முண்டாசுப்பட்டி மற்றும் ராட்சசன் படங்களை இயக்கிய ராம்குமார் இயக்கிற அடுத்த 3வது படம். அதே விஷ்ணு சார் 3வது தடவையா அவங்க டீம் வந்து ரிட்டர்ன் ஆகுது. படத்துக்கு டைட்டில் வந்து 2 வானம்னு வச்சிருக்காங்க. ஃபேண்டசி லவ் படம் அப்படின்னு சொல்றாங்க. போஸ்டே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எடிட்டிங்லாம் நம்ம பழைய எடிட்டிங் பார்ப்போம்ல, அந்த எடிட் பேட்டர்ல விட்டுருக்குறாங்க. அதுல என்ன ஹிடன் ஃபேக்டர் இருக்குங்கிறது தெரியல. அதாவது தனுஷும் அந்த மித்ரன் ஆர்ஜியாவாக இருக்காரு, அவங்க வந்து தொடர்ச்சியா 3 படம் பண்ணாங்க. இந்த அறிமுக டேரக்டர் வந்து ஒரே ஹீரோ கூட படம் பண்றது. அதுக்கப்புறம் இவரும் ஒரே ஒரு இந்த இவரும் ஒன்று பண்ணாரு. யாருன்னா விஷால் வச்சு ஒரு படம் பண்ணாரு. சம்மர் எடுத்தாருல, தீராத சம்மர். அப்புறம் நான் திரு சிகப்பு மனிதன் எடுத்தாரு. திரு திரு அந்த டேரக்டர் அந்த விஷால் வச்சே 3 படம் எடுத்தாரு. அப்புறம் தனுஷ் வச்சு மித்ரன் ஆர்ஜியா 3 படம் எடுத்தாரு தொடர்ச்சியா. இப்போ அதுக்கப்புறம் இந்த காம்போ வந்து அதே மாதிரி தொடர்ச்சியா 3 படம். அதுவும் அறிமுக இயக்குனர் காம்போங்கிறது முக்கியமான இதாக பார்க்கப்படுது. அடுத்தது வந்து வேற என்ன அப்டேட் பெருசா வந்தது. இது வந்து தகவலா வந்து அப்டேட் எப்படின்னா, ஒருத்தர் நம்ம ஸ்பேஸ்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு, பேசில் ஜோசப் வந்து பராசக்தி படத்தில் நடிக்கிறாரான்னு. டவுட் தான், இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா அவர் வந்து இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல கலந்துக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட செய்திகள். அவர்லாம் வந்தாருன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேஸ்டிங் பெருசாகிற மாதிரியே ஆயிட்டு இருக்கு. பராசக்தி ரொம்ப பிரம்மாண்டமா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அடுத்தது வந்து மார்ச் 21 எந்த படமே ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்போ அந்த படத்துல வந்து ஒரு படம் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எப்படின்னா ஷாம் படம் வந்து அஸ்திரம் மார்ச் 21 ரிலீஸ் ஆகிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து கராத்தே பாபு படத்துல இருந்து சிந்து பிரியா அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டே விஷஸ் போஸ்டர் விட்டுருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே டெய்லி சொல்ற நியூஸ் மாதிரி ஆயிடுச்சு. குட் பை டக்லி தேட்டர் சேனுங்கிறது முன்கூட்டியே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தேட்டர் புக்கிங் பண்றது. மல்டிபிளெக்ஸ் செயின்லாம் வந்து எப்பவுமே கடைசி நிமிஷம் தான் பண்ணுவாங்க. பிவிஆர், ஐநாக்ஸ், சினிபோனிக்ஸ் தேட்டர்லாம் அவங்களே பார்த்தீங்கன்னா 25 நாளைக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்துருச்சு. அப்புறம் பெருசு படத்துல வந்து புதுசா ஸ்னீக் பிக் வந்துருச்சு. அப்புறம் வீர தீர சூரன் கண்டன் வந்து சென்சாருக்கு லாக் ஆயிடுச்சு.
அடுத்தது வந்து டேவிட் வார்னர், கிரிக்கெட்டர். அவர் வந்து இப்போ வந்து தெலுங்கு சினிமால நடிகரா வந்து கேமியோ ரோல்ல பண்ணியிருக்கிறாரு. ராபின்ஹுட் அப்படிங்கிற படத்துல பண்ணியிருக்கிறாரு. நிதின் நடிக்கிறாருல, அந்த படத்துல இவர் தான் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணது. ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு அபிஷியலா அதுக்கான போஸ்டர் வந்துருச்சு. வேற பெருசா இன்னைக்கு எதாவது அப்டேட் வந்துச்சா? வேற ஏதாவது அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிடுச்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் நினைக்கிறேன். எதுவும் மிஸ் ஆயிடுச்சா சொல்லுங்க. இந்த எஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் ஸ்பை யூனிவர்ஸ்ல அந்த பத்தான் 2 வந்து ஜான் 23, 26ல ரிலீஸ் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டர் ஒன்று வந்துச்சு. பட் வார் 2 வந்து எப்போ பிளான் பண்றாங்களோ மேபி போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இனிஷியல் டேட்டா போஸ்ட் விட்டுருக்கு வந்து ஜான் 23, 26ல. ஓகே, சரி. விஷால் ப்ரோ, அண்ணே நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட்டை பார்த்துக்குங்க. நான் சரிண்ணே அதுக்காட்டி ஓகேண்ணே ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டு வரேன். சரிண்ணே டன் பார்த்துக்கிறேன். இந்த அஸ்திரம் துப்பாக்கியை படம் பிடிங்க வருதுல விஷால். விஷால், என்ன தலைவா? அஸ்திரம் வேற யாரோ நல்ல டாக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்கல்ல, பிரகாஷா பார்த்துட்டாங்க ப்ரோ. ப்ரீமியர் போட்டாங்க, ஆனா ரிலீஸ் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. 14ஆம் தேதி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ரிலீஸ்க்கு. ஆமா, அந்த பிரீமியர் போட்டுட்டு அப்புறம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஓகே. அந்த டேரக்டர் கூட வாங்க பிரீமியர் ஷோ வாங்கலாம் கூப்பிட்டாப்ல. சாரிங்க ஐயா மதுரையில இருக்கான்ட்ட. சுகுமாரனை பார்த்திருப்பாரு. ஆமா, அப்ப யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம், நல்ல டாக்ஸ் இருக்கு அப்படின்னு ஏதோ சொன்னதா கேள்விப்பட்டதா ஞாபகம். அஸ்திரத்துக்கு நல்ல டாக்ஸ் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா சுகன் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன், தெரியல. சுகன் வந்தா கேட்கணும். இப்பெல்லாம் பிரீமியர் ஷோ சுகுமார் ப்ரோட சுகன் நான் பாத்துறேன் அப்படின்ட்டு பாத்துட்டு வந்துடுறாப்ல ஜம்மனு. அப்படியா? சுகன் போறாப்லையா? ஆமா, நிறைய 2-3 பிரீமியர் போனாருன்னு நினைக்கிறேன். போட்டோ எல்லாம் போட்டிருந்தாப்ல. உபேந்திராவன் நடிச்சிருக்கிற சத்தியம் படத்துல என்ன தலைவா? விஷாலுடைய சத்தியம் படம் பாத்தீங்களா? அதுல உபேந்திராவா இருந்தாரு. ஆமா ப்ரோ, அவரே தான். இந்த படம் ஓப்பனிங் சாங் மட்டும் எனக்கு பிடிக்கும். அதுதானே ப்ரோ? பயங்கரமான ஒரு எலிவேஷன். இல்ல அந்த சாங் மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்குமா? ஏங்க ப்ரோ புரியலையே. ரிப்பீட்ல கேட்ட சாங் அந்த ஒரு சாங். மத்த சாங்ல ரிப்பீட்ல பாப்பீங்க. ரிப்பீட்ல பார்த்த சாங்க பத்தி கேக்குறேன். வேண்டாம், அண்ணன் நம்பி விட்டுட்டு போயிருக்காரு ஒரு 10 நிமிஷம். வந்தோடனே என்னையா இப்படி ஆக்கி வச்சுட்டேன்னு ஆயிட போகுது. ஏதோ 2 வானம் அப்படின்னு வந்திருக்கா, அதை பத்தி பேசுங்க. ஆமா தலைவா, விஷ்ணு விஷால் படம், மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ராட்சசன் டைரக்டர் படம். அவர் நடுவில் தனுஷ் சாரை வச்சு ஒரு படம் பண்றதா இருந்த சத்யஜோதியில. அந்த படம் இல்லாம போய் அதுக்கப்புறம் இந்த படம் பண்றாரு. இது ஒரு ஃபேண்டசி படம்னு கேள்விப்பட்டேன். ஊட்டியில தான் ஷூட்டிங் ஃபுல்லா போயிருக்கு. ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சதா இல்லை என்ன, அதை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. பிரகாஷ் நான் வந்தா கேட்போம், இல்லை வேற யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா தான் இருக்கும். படம் முண்டாசுப்பட்டி சூப்பர், 2வது படம் ராட்சசன், 3வது படம் இந்த படம். ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங் வந்துடும். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம பயங்கரமா எடுக்கிறாரு. அதுதாங்க டைரக்டர் அப்படி இருக்கணுங்க. ஜானரை மாத்தி இவர் இப்படிதான் நம்ம கெஸ் பண்ணவே கூடாது ப்ரோ. அதான் ப்ரோ, ராட்சசன் எடுத்தவர்தான் முண்டாசிப்பட்டி எடுத்தாருன்னா எவனுமே நம்ப மாட்டான். அப்படிதான் இருக்கும் 2 படத்துக்கும் மேக்கிங்கும். ஆமா, அதோட ஜானர் மாத்தினது இல்லாம ரிசல்ட் ரெண்டும் தரமான படம். அப்புறம் விஷால், இந்த STR 49 ஷூட்டிங் இப்போ கொஞ்சம் லேட் ஆகுப்பா. வலைபேச்சுல சொன்னாங்கல்ல ஜூன் அதான் ஏப்ரல் நாங்க ஃபர்ஸ்ட், இல்ல இப்ப ஜூனா? இல்ல ப்ரோ, ராம்குமாரே ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும், அவருக்கே ஏதோ ஸ்கிரிப்ட் முடிக்காம இருக்காங்க சொன்னாங்க. ஆமா, மே ஜூன்ன்றாங்க ஷூட் போக. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் தலைவா. இவர் ஆசைப்பட்டுறாருன்னு, அவரு நல்ல டைரக்டர், அவசரப்பட்டு ஏதாவது வந்து பண்ணி. ஆனா நமக்கு டைம் எடுத்து பண்ணிட்டோம். ஆனா இந்த வருஷம் ஷூட்டிங் போயிடுவாங்க. இந்த வருஷமே முடிஞ்சிரும் சொல்றாங்க. ஆமா, சின்ன 3 months ப்ராஜெக்ட் தான் ப்ரோ. அது 3 months ப்ராஜெக்ட் தான், ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான். 3 monthsல முடிச்சிருவாங்க. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா அவங்க அந்த டிசம்பர் ரிலீஸ் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிசம்பர் எண்டு. அப்படிதான் பிளான் பண்றாங்க. வார் 2 வேற போஸ்ட்பான் பண்ணாங்க. நிறைய பேர் ஸ்பீக்கர் வேற கேக்குறாங்க. பிரகாஷ் நான் போயிட்டாரு, ஹோஸ்டா மாத்தினாருனாது
நான் அப்பயே மாவீரனுக்கு வந்து கோவஸ்ட் கொடுத்துட்டேன். அவர் தான் அக்செப்ட் பண்ணல போல இருக்கு. நான் உங்களுக்கு மாவீரன் ப்ரோ கொடுக்க போகல, இருக்கீங்களா இல்லையா? மாவீரன் கொடுத்துட்டேன். அமைதியாவே இருக்கீங்களே கடந்த 1 மணி நேரமா. என்னால பேச முடியாது, ஆனா கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் பேசதான் சூப்பர். முடியாது. நான் அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே ஓகே. அடுத்து எங்க இப்ப ஐபிஎல் வருது, அந்த அப்பாடி மாதிரி பிளான் வாங்க வாங்க பண்ணிருக்கீங்க. வாங்க. ஐபிஎல் பயங்கரமா இல்ல, இருக்கு. இன்னைக்கே கண்டென்ட் வந்து 9 to 9:30 வந்து ஐபிஎல் கண்டென்ட் தான். அதை பத்தி பேசுவோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அது வரைக்கும் ஆரம்பிச்சுவீங்க விஷால் ப்ரோ. ஐபிஎல் பத்தி ஓகே நீங்க விஷால் டாபிக் ப்ரோ, என்ன டக்குன்னு ஆரம்பிச்சுவீங்க. என் தலைவன் வேற பார்த்திபன் மோட்ல மால்தீவ்ஸ்ல இருக்கான். எப்ப லியோ மோட்ல திரும்பி வருவான்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, யாரு ப்ரோ தலைவன்? பிரதர் நீங்க பேசிட்டே இருங்க. தினேஷ் ப்ரோ ஒரு 10 நிமிஷத்துல வரேன் நான். நீங்க அதை வரைக்கும் பேசிட்டு இருங்க. என் தலைவன் தான், அவர ரோஹித். ஓ, ரோஹித். ஆமா, இப்ப நான் லியோ மூட்ல 2 கப் அடிச்சு கொடுத்துட்டு இப்ப பார்த்திபன் மூட்ல ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நாங்க மால்தீவ்ஸ்ல. ஆர்சிபிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், பெங்களூருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப கேப்டன் ஏன் ஹர்திக் பெத்தல் பாண்டியா தானே? வந்துட்டான், பழைய பகை இன்ஜுரின்னு ஒண்ணு. சொன்னாங்க, பரவாயில்லையே வந்துட்டான் பாருங்க. இந்த தலைவன் அங்கேயே இருக்க சொல்லுங்க பேசாம. விஷால் ப்ரோ, என்ட்ரி விஷால் ப்ரோ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த வருஷம் எந்த டீம் செமிஃபைனலுக்கு போகும்? 4 டீம் சொல்லுங்க பாப்போம். அது கிரிக்கெட் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டா நல்லா இருக்கும். எனக்கு முதல்ல கேள்வி கேட்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாரை கேட்கணும் தெரியலங்கிற பிடி லீக்ல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. வசூல் ராஜா மாதிரி. தெரியாதவங்கள்ட்ட கேட்டாதான் ப்ரோ ஒரு கிக் இருக்கு. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டா கரெக்டா கெஸ் பண்ணுவாங்க. முதல்ல அவர்கிட்ட என்னென்ன டீம் இருக்குன்னு கேளுங்க. 10 டீம் சொல்லுங்க விஷால் ப்ரோ. டீம் பேர் சொல்லுங்க பாப்போம். ஒரு 5 சொல்லுங்க முதல்ல. சென்னை, அப்படியெல்லாம் பெங்களூர், சொல்லக்கூடாது, என்ன டீம் பேரோட Team சொல்லுங்க. name. ஃபுல்லா டீம் சென்னை நேம் சூப்பர் சொல்லுங்க. கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டக்கன் சார்ஜர்ஸ் இப்ப இல்ல, இல்ல, அதெல்லாம் தூக்கிட்டாங்க, 16ல தூக்கிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்களா, இருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப். என் ஒய்ஃப் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது, சொல்லுப்பா வேற ஏதாவது. டெல்லி கேபிட்டல்ஸ். என்ன டெல்லி கேபிட்டல்ஸா? புரியலையே. சரி விடுங்க. ஏங்க பிட் அடிக்கிறது கரண்ட் அடிக்கிறது இல்ல. ஆமா, டெல்லி கேபிட்டல்ஸா ப்ரோ இருக்காங்களா ப்ரோ? இல்லையா? இருக்காங்க. ஓகே, 10 வந்துருச்சுல தலைவா. ஏங்க மும்பை இந்தியன்ஸ் இருக்கு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்கு, குஜராத் ஜெயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்லாமே எப்படி 10 வரும்? ஏங்க சரி விடுங்க, கத்துக்கிறேன். டீம் பேர்லாம் நமக்கு தெரியாது. இன்னொன்னு என் தெரியுமா, guess இதுக்கு ஏன் 4 தெரியுமா? டீம் பாத்தீங்கன்னா இன்னொரு நான் காரணம் சொல்றேன். ஏன் தெரியுமா நான் டீம் பேர் தெரிஞ்சுக்காம இருக்கேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என் ஷோல நான் டீம் பேர் சொல்லக்கூடாது, எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகே. நாங்க வந்து ஊர் பேர் தான் சொல்லணும், சென்னை, பெங்களூர் அப்படின்ட்டு. சென்னை, மும்பை, அதுல கூட என்ன கொல்கத்தா, பெங்களூர். இல்ல தலைவா, அது ஐயோ அது Promotion. சொல்ல முடியாது. ப்ரொமோஷன் இஷ்யூ. ஆமா, அவ்வளவுதான், ஆமா, முடிஞ்சு. இது கேள்வி. ஓகே. ஸோ இப்போ சென்னை மும்பைக்கு நீங்க மேட்ச் இருக்கு அந்த மாதிரி மட்டும் தான் சொல்லுவீங்க. ஆமா, சென்னை மும்பை என்ன சொல்லுவேன் நான் வந்துட்டு. ஆக்சுவலா ஐபிஎல்லுமே நான் சொல்ல மாட்டேன், நான் 2020 எதுங்க? 2020 மேட்ச். 2020 மேட்ச் தான் இருக்கு. சொல்லுவேன். அதுவும் ஐபிஎல்னு கூட சொல்லக்கூடாது. ஓகே புரியுது. ஆமா இப்போ எவ்வளோலாம் கவனமா பேச வேண்டியதா இருக்கு. ஆமா, மாத்தி விட்டோம்னா கதை கண்டல். ஆமா ப்ரோ, அப்புறம் சும்மா பிராண்டிங் பண்ணா கடுப்பாயிருவாங்க இல்ல. முன்னாடி ரேடியோ மிர்ச்சில ஏதோ ஒரு வெப்சைட்ல வந்து பண்ணுவாங்க, இந்த ஓவர்ல எவ்வளவு ரன் அடிப்பாங்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணா அந்த பிரைசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இல்ல இந்த வாட்டி எனக்குமே கான்டெஸ்ட் உண்டு. நானா அப்படி கிடையாது, நான் கிரிக்கெட் குவிஸ் கேட்பேன், கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். ஓகே. இப்போ இந்த ஓவர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2020 ஓவர்ல மேட்ச்ல எவ்வளவு அதிக ரன் விக்கெட் போச்சு எடுத்தது யாரு? அதை கரெக்டா கெஸ் பண்ணா ரேடியோ மிர்ச்சின்னு நினைக்கிறேன். முதல்ல கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படி பண்ணிடுவீங்களா விஷால் எங்களுக்குலாம்? தலைவா இது மதுரை மட்டும்தான் தலைவா, நீங்க வேற. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது கிடையாது, இது ஒத்து வராது. விஷால் ப்ரோ, இதுக்கப்புறம் எந்த 4 ஐபிஎல் டீம் செமி போகணும்னு சொல்லி சொன்னா நான் சொல்ற 4 டீம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. யார் கேட்டாலும் அதே சொல்லுங்க. அப்படியா? சென்னை, மும்பை, டெல்லி, ஹைதராபாத்ன்றீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. நமக்கு ஹைதராபாத் போன வாட்டியே நல்லா இருந்தாங்க, இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. இந்த வாட்டி அதை விட பயங்கரமா இருக்காங்கங்க. நீங்க வேற, இந்த வாட்டி அதை விட வேற லெவல்ல இருக்கிறாங்க. ஏன் ஜிபிஓ பேச மாட்டாரு? ஜிபிஓ வீட்டு வேலை. மாவீரன் ப்ரோ, ஏங்க இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம இந்த மேக்கிங் வீடியோ வந்துச்சுல ஜிபியூக்கு, அதுல ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாரு, இந்த மோக்கோபாட் கேமரா மாதிரி ஒரு சீன் யூஸ் பண்ற ஷாட் வந்துச்சுல்ல, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தா, ஜூம் பண்ணி பார்த்தா சைட்ல பீர் பேங்க்னு ஒண்ணு இருக்குங்க.
என்ன ஏங்க பண்ணி ஒரு வச்சிருக்காருன்னு சைடு தெரியல. பீர் பிரகாஷ் பேங்க், ஒரு கவனிச்சிங்களா சைடு அதை? விஸ்கி பேங்க்னு இருக்குங்க. ஒரு சைடு பீர் பேங்க், அதான் ஒரு சைடு என்னென்ன விஸ்கி அது? பேங்க், ரெண்டுமே இருக்குங்க. அப்படின்னா என்னென்ன இது? என்ன கதை? மனோஜ்குமார் ஸ்பீக்கர் கேக்குறாரு. ஏங்க டார்க் அப்படிங்கிற ஒரு பாருங்க, அந்த பார்ல நடக்கிற ஃபைட் அது. அப்புறம் பார்ல போய் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லைன்னா நானும் பாருக்கு பக்கம்லாம் அந்த சைடு எங்கேயாவது விஷால் ப்ரோ, போறப்ப போயிருக்கேன். EBU பேங்க்குலாம் இங்க ஷூட்டிங் இருக்காது வந்து என்ன? ஹைதராபாத்ல எங்க எடுத்தாங்க? ஃபாரின்ல எடுத்தாங்களா ஃபுல்லா இல்ல? ஹைதராபாத் எடுத்தாங்க, ஸ்பெயின் எடுத்தாங்கல்ல பிரகாஷ்னா. ஸ்பெயின்ல அவரு போனப்ப அங்க கொஞ்சம் ஷூட் மேஜரா எங்க பண்ணாங்க. எடுத்தாங்க? ஸ்பெயின், பார்சிலோனா, ஹைதராபாத், ஹைதராபாத், சென்னையில சென்னையில கொஞ்சம் ஒரு 2 கொஞ்சம். நாள் ஆமா. ஒரு பேட்ச் ஒர்க். பிரகாஷ் ப்ரோ, மேஜரா எங்க பிரகாஷ் ப்ரோ, எடுத்தாங்க? மெயினா மும்பைல எடுத்தாங்க. மெயினா மும்பைல எடுத்தாங்க, அதை மறந்துட்டேன். மும்பையிலே பிரகாஷ் ப்ரோ, எடுத்தாங்க. நேத்து ஒரு தியரி பார்த்தோம் ப்ரோ நைட்டு. பயங்கரமா இருந்துச்சு. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு ஏகே வந்து இறந்துருவாராம். அந்த அதிசய பிறவி கான்செப்ட் இருக்குல்ல, அதே தான் போட்டிருந்தாங்க. அதனால வந்து என்ன பண்ணுவாங்களா, அவரு என் கடவுளே இறங்கி வந்து அவருக்கு வரம் கொடுப்பாராம். இந்த மாதிரி எந்த கேங்ஸ்டருக்குள்ள உடம்பு போகணும்னு கேட்கும்போது, அங்க பில்லா கேங்ஸ்டர், அட்டகாசம் அந்த மாதிரி வந்து அதுல ஏதோ ஒரு கேங்ஸ்டருக்குள்ள பூந்து அதுக்கப்புறம் ரகலா பண்ற மாதிரின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா நல்லா இருந்துச்சு. இப்படி அதுதான் வந்தா வேற அது லெவலா இருக்கும் ப்ரோ. என் ட்வீட் இல்ல, அது என் ட்வீட் தான் கோட் பண்ணி ஒருத்தர் போட்டிருந்தாரு. யாருன்னா அவர் பேர் நல்ல பேரு, அவர் தான் வந்து கோட் பண்ணி போட்டிருந்தாரு அதை. ஆனா நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ ஏங்க இது அதிசய பிறவி படம் மாதிரி இருக்குங்க. சரி ரைட்டு. அதிசய பிறவின்னு அவரே போட்டிருந்தாரு. அவர் அதிசய பிறவி மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாரு. அவர் கோட் அண்ணா பண்ணி பரணி போட்டிருந்தவர். வந்துட்டாருண்ணா, பரணி வந்துட்டாரு. இல்ல ப்ரோ, இப்ப அந்த அப்ப டீசர் ஷார்ட்ஸ் எல்லாம் கவனிங்களேன். அந்த எங்க லுக் எல்லாம் நிஜமாவே அந்த அதிசய பிறவிலே வேற வேற ஜென்மத்தை காட்டுவாங்கல்ல, சின்ன சின்னதா. அது மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா. இல்ல அப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் மல்டிவர்ஸ்னாரு, அந்த கோட் பண்ணி போட்டிருந்தாரு நேற்று. மல்டிவர்ஸ் கான்செப்ட். ஒரு அஜித் வந்து ஃபேமிலிக்கு மகனை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு யூனிவர்ஸா போக வேண்டியதா இருந்துச்சு. இங்க வந்து அவருக்கு வந்து கடைசியா இது இல்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. எல்லாத்துலயும் பண்ணாதான் இருந்துச்சு, பயங்கரமா பிரகாஷ் ப்ரோ, இருந்துச்சு. ஒவ்வொரு நீங்க கோட்டையும் ஒரு படிச்சு படிச்சு கொரியன் பார்த்தேன். சீரிஸ் அதனாலதான் சஜஸ்ட் பண்ணீங்கல்ல, நான் கூட நல்லா இருக்குன்னு சொன்னேன். இதே மாதிரி கான்செப்ட்ல டெத் கேமா? டெத் கேம் இல்ல இல்ல இல்ல, அது கொரியன் சீரிஸ்ல இங்கிலீஷ் சீரிஸ் தான் நினைக்கிறேன். பிரேக் ஆகுது பரணி, கேட்கல. ஐயோ, நான் இருக்கிறதே ஒரு நெட்வொர்க் இல்ல ஏரியாதுங்க, அதனால தான் வரவே பயமா இல்ல இருக்கு. கேக்குது இப்ப கிளியரா பாருங்க, ஒன்னும் வருது. பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அன்னைக்கு பிரகாஷ் நான் ஒரு இங்கிலீஷ் சீரிஸ் சொன்னீங்களா, மல்டிவர்ஸ் கான்செப்ட், அவர் ஒய்ஃபை தேடி போவாரு. அது அது பேர் என்னங்க? டார்க் மேட்டர். டார்க் மேட்டர். ஆனா திடீர்னு ஸ்பேஸுக்குள்ள வர மல்டிவர்ஸ்ன்றீங்க, அதிசய பிறவின்றீங்க, எனக்கு கேட்கவே ஷாக்கா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. பட் அதெல்லாம் இல்லாம சர்ப்ரைசிங் ஃபேக்டர் தான் இருக்கும், பாத்துக்கலாம். எனக்கு ப்ரோ மாவீரன் குரூப்ல பிரகாஷ் ப்ரோ, அதெல்லாம் இருக்கும்னு மனோஜ்குமார் நம்ம சொல்லல, ஸ்பீக்கர் ஏகப்பட்ட கேட்கிறாரு. பேர் கோட் பண்ணிருக்காங்கிறதுக்காக சொன்னோம். இல்ல எனக்கு வந்து இந்த படம் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, சொல்லுங்க. மார்வல்ல இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு படமா இருந்தா போதும். ஃபுல்லா ஃபேன் பாய் மூமெண்ட்ஸா வச்சுட்டா போதும், படம் ஓடிரும். அவ்வளவுதான். அதுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்புல போய் படம் பார்த்து அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன்ல வெளியே வந்தா எனக்கு அதுதான். ஆனா நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த ஒரு படம் அது. ஆக்சுவலா படமா வந்து கதையா வந்து அது ஒரு மொக்க படம் நிறைய பேத்துக்கு. கடைசியா அந்த மார்க்கெட்லயே பயங்கர கலெக்ஷன் அதுதாங்க. ஆமா, ஆனா அது எவ்வளவு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அந்த படம் அப்படின்றதுதான் மேட்ரு. படம் கதை அது வேற, ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அவ்வளவுதான். எனக்கு குட் பேட் அக்லி அந்த மாதிரி இருந்தாலே போதும், எனக்கு கதையெல்லாம் வேணாம், ஃபேன் பாய் மூமெண்ட்ஸா இருந்துச்சுன்னா போதும். இல்ல அப்படிதான் நிறைய வந்து சொல்லுங்க. பிரீமியர் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு வைங்க ப்ரோ, திருச்சியில. மீடியா பிரீமியர்ல இல்ல, ஸ்பெஷல் பிரீமியர் தான். ஸ்பெஷல் ஷோ சொல்றோம், அதுதான். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது டிக்கெட் நமக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நம்ம சென்னை திருச்சியில டிக்கெட் கிடைக்கல, சென்னையில ஷோ மொத்தமா போட்டு சும்மா அப்புறம் வாங்கி தரேன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்கேயோ நம்ம பாக்குறோம். ஓகே, நமக்கு திருச்சியிலே கிடைக்க வச்சுங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. திருச்சியிலே நமக்கு மினிமம் 5 டிக்கெட் கிடைக்கும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரி பரணி, உங்க படத்துல பேசில் ஜோசப் ஜாயின் பண்ணிட்டார் போலவே. ஏன் படத்துல இல்லங்க, எஸ்கே படத்துல. எல்லாம் ஒண்ணுதானே. ஏங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவருதான், செலக்ட் பண்ணதே அவருதான். மலையாளத்துல பையன் நல்லா போயிட்டு இருக்கான், வந்து என் தலைவன் கூட நடிச்சுட்டு போன்னு சொல்லி வர சொன்னதே அவருதான். ஒண்ணும் இல்ல, முன்னாடி எல்லாம் சும்மா
வெட்டியா இருப்பேன். எனக்கு எல்லா அப்டேட்டும் டக்கு டக்குன்னு வந்துரும். டைம் லைன்ல பார்த்து போட்டுருவேன். இப்பெல்லாம் ரொம்ப டைம் கழிச்சு தான் எல்லாமே லேட்டா தான் தெரியுது. அவ்வளோ இதா இருக்குது. பட் ஹாப்பி. எனக்கு வந்து பேசில் ஜோசப் தமிழ்ல அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறாருன்னு கேட்குறப்போ இஸ் அ குட் ஆக்டர், ஆல்சோ குட் டைரக்டர். ஸோ வெயிட்டிங் இந்த படத்துல எப்படி இருக்க போறாருன்னு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது ப்ரோ, சொல்லுங்க நேத்து bro. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசல. பரமசிவா பாத்திமா ட்ரெயிலர் பத்தி பேசணும்னு சொன்னீங்க நேத்து. ஏதாச்சும் பேசுறீங்களா? இல்ல, கடைசியா பேசுறதுதான். அப்புறமேட்டு ஒன்னே தான் புரிஞ்சுச்சு. நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரே வாரத்துல முடிச்சுட்டு தான் பெற்ற அந்த படங்கள்லாம் நம்ம பேசி பெருசுபடுத்தி கான்ட்ரவர்சி ஆக்கி அதை ஒரு ரீச் கொடுக்க கூடாதுன்னு ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க. அது அந்த அடிப்படையில அதை அப்படியே முடிச்சுக்குவோம். கேவலமான ஒரு கான்செப்ட் உள்ள ட்ரெய்லர் வச்சு முடிச்சுக்குவோம், அவ்வளவுதான். சரி, ஐபிஎல் டிஸ்கஷன் ஏன்னா டைம்ல வரேன். அவங்க அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க. எத்தனை மணிக்கு ப்ரோ டிஸ்கஷன் ஐபிஎல்? ஐபிஎல்லா 9 to 9:30 பேசுவோம் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் இப்போ இதே மாதிரி இப்போ இதே சொன்னாங்கல்ல, இப்போ குட் பை டெக்லிக் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதி சொன்னாங்கல்ல, நேற்று சொன்னது, இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கல்ல, அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தேதி சொல்லுவோம். கதை சொன்னா இன்ட்ரெஸ்டா கேட்போம். அதான் பண்ணா மாவீரன் ப்ரோ, நேத்து தான் எக்குசா விஷால் கதை ப்ரோ ஒண்ணுமே சொல்லு ப்ரோ. சொல்லாம விட்டாரு. விஷால் ப்ரோ தான் நேற்று சொல்லாம விட்டாரு. எக்குசா படத்தோட கதை சொல்லு ப்ரோ. விஷாலத்தான் நேத்து நீங்க எல்லாம் பேசவே விடலையே. நான் அஜித் குமார் ப்ரோ, நேத்து உங்களுக்கு அன்னைக்கு ஒரு வீடியோ கேமோட இது அனுப்புறேன்னு, அது நீங்க கேட்கலையா? இல்ல கேட்டேன், நீங்க சொல்லுங்க. அதுதான் தக்லைஃபோட கதை. ஒரிஜினலாவே இல்ல சும்மா இப்ப சொல்ற தியரியா? அது வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்களாம் இப்போதைக்கு 90% அதுதான். அந்த கிளிம்ஸை ஓகே பார்த்தாலும் ஓகே. அப்படிதான் தெரியுது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிம்புக்கு தான் பயங்கர மாசா இருக்கும் கிளைமேக்ஸ். பாப்போம், வெயிட் பண்ணுவோம். விஷால் அமைதி ஆயிட்டாப்ல. ஆஃப்டர் ஜிபியூ ரிலீஸ்க்கு அப்புறம் திரும்ப ரெட்ரோன்னு டைட்டில் வைப்பா. நான் ரெட்ரோ சம்மந்தப்பட்டு தான் நான் ரெட்ரோன்னு வைக்க மாட்டேன். அதை கெஸ் பண்ணுங்க. நான் ஆர்டிஓன்னு வைக்க போறீங்களா மறுபடியும்? இல்ல, எனக்கு திடீர்னு அமைதி ஆயிடுச்சு. யாராச்சும் மரகநாயகத்தை தொடுங்கப்பா. அந்த விஷால் டேரக்டர் ப்ரோ, இப்ப என்ன ப்ரோ, எந்த படம் பண்ணலையா? மருது நானே செகண்டா ஒரு படம் பண்ணாரு, அந்த அளவுக்கு சரியில்லை. பாருங்க, எங்க விட்டாலும் அங்கிருந்தே கண்டென்ட் எடுக்கிறது மாவீரன் ப்ரோ. அதான் மாவீரன். அதான் ப்ரோ வீரன் பண்ணாரு, அது ஆவரேஜா தான் இருந்துச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னு தெரியல. பாருங்க, நீங்களாவது ஞாபகம் வச்சிருக்கீங்க, எனக்கு பேர் கூட மறந்துருச்சு. நான் அதனாலதான் ரெண்டாவதா ஏதோ ஒரு படம் சொன்னேன். இல்ல நான் அந்த படத்துக்கு தியேட்டருக்கு போனேன்ல, நான் ஞாபகம் இருக்கு. அதுல நல்லா தான் இருக்கு ப்ரோ. மரகத நாணயம் அளவுக்கு இல்லைனாலும் அந்த படத்துல காமெடி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். என்ன இப்போ அது கிளைமேக்ஸ் செமையா இருக்கும். அவன் அடிச்சு போயிடுவான், என்ன புளிக்கிறான். அதுவும் காதர் பாஷாவும் ஒன்னா வச்சு நினைக்கிறேன், ஜூன் 2 or 3. காதர் பாஷாவெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. அதெல்லாம் பட லிஸ்ட்லயே சேர்த்தக்கூடாது. எனக்கு கருமனே தெரியாது ஒரு படம். அவனா வேட்டியை வித்துறாரு. பிரகாஷ், நான் அந்த பேட் கேர்ள் எப்போ ரிலீஸ் ஆகுது? இதுக்கு அது டீசர் விட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லை. அது இப்போதைக்கும் கிடையாது. நிறைய இன்னும் தாமதமாகும். அறிவிப்பே வராது. சரி, அந்த அது 7 எப்படி கடல் மாறி 7 ப்ரோ? மலை. வேட்டி அவுத்தான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் பேட் கேரோட படம் ஞாபகம் வருது. இல்லைங்க, ஏங்க எனக்கு யோசனையாவே இருந்துச்சு. அந்த பேர் படம் நேம் ஸ்ட்ரைக் ஆகல. ரொம்ப நேரமா இந்த படம் கேட்கணும்னு வச்சிருந்தேன். அப்புறம் 7 கடல் 7 மலை அந்த படம். அது 7 கடல் அந்த 7 மலை, அந்த பிசாசு 2, ப்ரொடக்ஷனை பத்தி பிரகாஷ் ப்ரோ இது சொல்லிட்டாரு. எதுவுமே வராது. 7 கடல் 7 மலை, பிசாசு 2 இதெல்லாம் ஜஸ்ட் சொல்லுவாங்களே தவிர வராது. சரி, அப்ப அந்த ரொம்ப துருவ நட்சத்திரம் தாமதமாகும். வருமா மே மாசம்?
வருமான்னு கேட்டீங்கன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதுல மே மாசம் வருமான்னு கேக்குறீங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கிடையாதுங்க. அதெல்லாம் அது செகண்ட் ஹாஃப்ல வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த ட்ரை பீரியட் ஏதாவது ஒரு மந்த் ஏதாவது படமே வராம இருந்துச்சுங்களேன், ஒரு ஜூலையோ இல்ல அது மாதிரி டைம்ல ஏதாவது ஒரு படங்கள் எதுவும் வராம இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் வரும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டாங்களா அதுக்கு? சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்க சால்வ் பண்ணிடுவாங்க அந்த ஆயிருந்தாதான் ரிலீஸ் படத்தை. ஆயிருக்குமே. கௌதம் இல்ல வாசுதேவன் சால்வ் அவ்வளவு பண்றதுக்கு படம் முயற்சி பண்ணிட்டாங்க. நடிச்சிருக்காரேண்ணா. அது இல்லைங்க, அது சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா அதுல வந்து வீரதீர சூரனுக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது போட்டாங்க. விக்ரம் சைட்ல இருந்தும் போட்டாங்க. ஏன்னா வந்து அது வீரதீர சூரனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுல்ல. புரியுது. அது வீரதீரசூரனுக்கு அப்புறம் வந்தா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. பட் கேக்குறேன், அது ரிலீஸ் ஆனா போதும், அது ரொம்ப இல்ல நாள் பெண்டிங்ல பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, சால்வ் ஆயிரும். அதாவது ஒரு கிட்ட அதாவது எப்படின்னா முன்னாடி வந்து முடிக்கவே முடியாது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ முடிச்சிடலாம்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால அது சால்வ் ஆயிரும். என்னதான் இருந்தாலும் அந்த படத்தை தியேட்டர்ல போய் கோத்து துருவ நட்சத்திரம் அப்படின்னு டைட்டில் கார்டு பாக்குற வரைக்கும் அந்த படத்தை நம்ப முடியாது. வேணா இந்த ட்ரெயின் படம் நான் வருமாங்க பிரகாஷ்? அது வருமே மிஷ்கின் படம். அதை பத்தி எந்த அப்டேட்டும் எதுவுமே வரல இன்னமா. இப்போ ஷூட்டிங் இல்ல அது 2 பர்த்டேக்கு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் போஸ்டர்லாம் இது வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் படம் வரும்னு தான் எனக்கு தோணுது. பரணி ப்ரோ, பிரகாஷ், நான் எனி அப்டேட் இந்த எலக்ட்ரிக் ஸ்டேட் சொல்லுங்க. படம் பாத்தீங்களா? ரூசோ பிரதர்ஸ். அது நல்லா இல்லன்ட்டாங்களே, ஆமா, நான் அதுதான் பார்க்கல, ரிவ்யூஸ் கடைசியா பார்த்தேன். எனக்கு அந்த இந்த படம் பிடிச்சிருந்துச்சு, கிரேமேன். ஓரளவுக்கு ஓகேஷா இருந்துச்சு. அதுவே நெகட்டிவ் ரிவ்யூ, இதுவும் நல்லா இல்ல. பாத்துட்டேன். அவெஞ்சர்ஸ் வேற அடுத்து இவங்க தான் டைரக்ட் பண்றாங்க. எப்படி இருக்க போதோ தெரியல. இல்ல அவெஞ்சர்ஸ்லாம் வந்து கெவின் ஃபீக்லாம் சும்மா உடக்க மாட்டாரு, அதெல்லாம் நம்பிதான் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் மாசா பண்ணிக்கிருவாங்க. இது ஏதோ சும்மா பண்ணி சொதப்புறாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா அவெஞ்சர்ஸ்லாம் சொதப்ப மாட்டாங்க. அப்புறம் இதுவும் பார்த்தேன், பொன்மான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பனா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாதீங்க. ஓகேவா இருந்துச்சு. இந்த கதைக்களத்துக்கு இது பயங்கரமா இருக்கு. இவரு தானே அது ஹஸ்பண்டா பண்ணவரு, அம்பான். ஆமா அவர்தான். நம்ம ரோல் இதுல அம்பானுக்கு ஈக்குவலான ஒரு ரோல்னு சொல்லலாம். பிடிச்சி ஆக்சுவலா அது நிறைய பேர் தேட்டர்ல கொண்டாடினாங்க அந்த கான்செப்ட்காகவே. பட் என் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அவருமே வந்து என் படம் ஓகேவா தான் இருந்துச்சு, மீன்ஸ் ஓகே டு டீசென்ட் லெவல் தான் இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா எல்லாரும் ஆஹா ஓஹோன்றாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் தான் சொன்னேன், இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி வந்து அதுவுமே எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்களே, அது ஒரு நல்ல படம் அவ்வளவுதான். பட் ஆஹா ஓஹோ லெவல் அந்த 1-2 விஷயங்கள் அதுல நல்லா இருக்கும். விஷால் ப்ரோ பாத்துட்டீங்களா நீங்க ஆஃபீஸர் ஆன் டியூட்டி? எந்த படம் தாங்க? ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரேக்க சித்திரம் பெருசா ஓகே தான் ப்ரோ. எனக்கு ஓகே தானா? அப்புறம் இன்னைக்கு இது 20ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் ப்ரோ அது ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. விஷால் ப்ரோ, அது ஏன் இங்க கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லவா? அது அந்த மம்முட்டி படம் அப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து அதை கரெக்டா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த ஒரு லெட்டர் விஷயம் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து யோசிச்சிருக்கவே முடியாது, எப்படா இந்த படத்தோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, எனக்கு ஒரு அதெல்லாம் டவுட் இங்க என்னன்னா, இப்ப இங்க குணாக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்து மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி அந்த படம் அங்க பெரிய கல்ட் ஃபாலோவிங்க. அந்த காதோடு காதோரம் அது பெரிய ஹிட்டா எப்படி அந்த படம்? அது ஒரு கிளாசிக் ஃபிலிம்னு சொல்றாங்க. பட் நான் அந்த ஃபிலிம் பார்த்தது இல்ல, ரொம்ப ஓல்ட் ஃபிலிம்ல. ஆனா அது ஒரு கிளாசிக் ஃபிலிம் தான், ஹிட் ஃபிலிம் தான். நீ மோகன்லால் படம் கேட்டிருக்க ப்ரோ, மம்முட்டி படத்தை யார்கிட்ட கேட்கிற? ஏங்க இவர் மம்முட்டி ஃபேன் தானங்க அவரு? ஏங்க அவர் மோகன்லால் ஃபேனுங்க. ஏய் என்ன ஒருத்தர் மோகன்லால் ஃபேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்காருப்பா. பரணி அஜித்குமார் டோட்டல் ஆப்போசிட்டா சொல்லிட்டீங்களே. டோட்டல் ஆப்போசிட்டா சொல்லிட்டீங்களே. எல்லாரும் ஒரு பக்கம் போனா நீங்க ஒரு பக்கம் போறீங்க. பரணியே சாக்காவராரு பாருங்க. எனக்கே பரவாயில்ல, ஒரு வித்தியாசமா சொல்றாரு, நல்லவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்படின்னு நீங்க மம்முட்டி ஃபேனா பரணி? 2 பேருமே பிடிக்குங்க. ஆனா என்னன்னா ரீசன்ட் அவர் வந்து இல்ல எம்புரான் ஈவென்ட்டுக்கு போயிட்டு, மோகன்லால் படம் ஈவென்ட்டுக்கு போயிட்டு அங்க போய் மம்முட்டி பார்த்ததா குஷியாகி சந்தோஷமா ட்வீட் போட்டாரு. மம்முட்டி வந்துட்டாரு. அந்த அளவுக்கு அப்பேற்பட்டவரை போய் நீங்க திடீர்னு கேள்வி கேட்டு இது பண்ணாதீங்க. பரணி ப்ரோ, அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏஜென்ட் படம் பார்க்கணும், போய் பாருங்க. அப்படி அப்படிலாம் இல்ல, சொல்றேன் ரீசன் சொல்றேன். அவர் பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகுது. பரணி ப்ரோ கண்ட்ரோல் ப்ரோ. அஜித்குமார் ப்ரோ, உங்களுக்கு நேத்து சொல்லலாம்னு பார்த்தேன். தெலுங்குலயே அந்த படத்தை ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ ஏஜென்ட்ட. நீங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் ஓட்டிட்டு வந்தது. அந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு யாருமே சொன்னது இல்லைங்க. இப்ப கேக்குதா தெளிவா? கேக்குது. அதான் மோகன்லால் படம் சரியா போல கொஞ்சம் ஃபிலிம் லாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ். ஆனா மம்முட்டி ஃபிலிம்ஸ் லாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் நல்லா இருந்துச்சு.
எனக்கு மோகன்லால் ஃபிலிம்ஸ் ஒர்க் ஆகாதனால நெகட்டிவ் ரிவ்யூஸாக கொடுத்துட்டு மம்முட்டி இதுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸாக கொடுத்துருந்தேன். அதனால வந்து இந்த ட்ரெண்ட்ஸுட் ப்ரோ தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இவன் மம்முட்டி படம் நான் மட்டும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதனால எல்லாம் மம்முட்டி ஃபேன் ஆரம்பிச்சிட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு 2 பேர்த்துமே பிடிக்கும். எம்பிரானுக்கு தீவிரமா வெயிட்டிங். 4 மணி ஷோ போட்டா மாசா இருக்கும். அப்போ வீரதீர சுரன் போக மாட்டீங்க. ஓகே, ஒரு ஐபிஎல் அப்டேட்டு இல்ல நான் ஃபர்ஸ்ட் எம்புரான் தான் போவேன், அதுக்கப்புறம் தான் வீரதீர சூரன் போவேன். கிடைக்காத விஷயம்தான், ட்ரை பண்றேன்னா பண்ணுங்க. சிஎஸ்கே vs எம்ஐ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மார்ச் 19ஆம் தேதி காலை 10:15க்கு டிஸ்ட்ரிக்ட் கேப்ல டிக்கெட் அவைலபிள் ஆகுதான். முடிஞ்சா எடுத்துக்கங்கப்பா, யாருக்கு லக் இருக்கும். எவ்வளவு ப்ரோ டிக்கெட்? 3500 அதெல்லாம் எவ்வளவு வருதுன்னு தெரியல ப்ரோ. அவ்வளவு கம்மியா இருந்தாலும் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கம்மி ரேட் ப்ரோ, அதெல்லாம் வாங்கிடுவாங்க. எல்லாம் 7,000 8,000 இருக்கும் ப்ரோ மினிமம். ஆன்லைன்ல விட்டா பரவாயில்ல ப்ரோ, இந்த கவுண்டர்ல விட்டாதான் ரொம்ப அதிகமா இது பண்ணிடுவாங்க எல்லாம் வாங்கிட்டு. ஆன்லைன்ல வந்து பேருக்குன்னு விடுவாங்க ப்ரோ, மொத்தமா பிளாக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. அதுவும் இல்லாம சீட்டிங் கெப்பாசிட்டி அங்க கம்மி தான். நான் போகலான்னு தான் பார்த்தேன், ஒரு 2-3 பேர் ஆட மாட்டாங்க, ஏன் போகலான்னு சொல்லிட்டு தான் வேற ஏதாவது மேட்ச் போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் தான் கேப்டன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எல்லாம் சூரியகுமார் இல்ல ப்ரோ, யாதவா? ஸ்கை தான் பண்ணுவான், ரோஹித் பண்ண மாட்டான். ஸ்கை தான் பண்ணுவான். பூம்ரா இல்ல, ஹார்திக் பாண்டியா இல்ல அன்னைக்கு. ஸ்கை வருவான். போதும் ப்ரோ, ஃபர்ஸ்ட் மேட்ச் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் 11 ஆடினாவே இப்பதான் மும்பையிலே ஜெயிக்க மாட்டாங்க. அது எதுக்கு தேவையில்லாம போய் ரிஸ்க் எடுத்துட்டு அந்த மேட்சை சாமி கூட்டுட்டு மீதி 13 மேட்ச்ல நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். பிரகாஷ் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க பிரதர். என்ன ப்ரோ, ராகுல் வந்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டு இருக்காரு தியேட்டர் புக்கிங்லாம். இது நெகட்டிவ் மாதிரி சொல்றீங்க, பாசிட்டிவா தான் சொல்லுங்க ப்ரோ. சந்தோஷமா இருக்கல ப்ரோ, உங்களுக்கு முன்னாடியே புக்கிங் போட்டாங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும்ல அது படத்துக்கு புக்கிங். அதுக்காக கேக்குறேன் ப்ரோ. கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு பண்றாரு ப்ரோ, அதான் கேக்குறேன் எப்படின்னு. இல்ல 20 நாள் நேற்று சொன்ன மாதிரி தான். ஒரு வந்து அடுத்த ஒரு பெரிய படங்களுக்குலாம் ஒரு முன்னோடி மாதிரி கரெக்டா ஒரு ப்ராப்பர் பிளானிங் பண்றாரு. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து 4 நாள் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தியேட்டர் அக்ரிமெண்ட் போகாம போகும், நிறைய இழுபறிகள் இருக்கும், டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் அது கண்டிஷன்ஸ் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை வந்து எல்லாத்தையும் ஒரு 20 நாளைக்கு 30 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கிளியரா பண்றது வந்து ஒரு அடுத்தடுத்த பெரிய படங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னோடி மாதிரி தான் பண்றாரு. நல்ல விஷயம். எப்படியும் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாருல, அதனால வந்து நமக்கு மார்ச் 31 புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் வேற ஆரம்பிக்கிறேங்கிறாரு. அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, இப்போ ஓவர்சீஸ்லாம் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்க, நல்ல புக்கிங்ஸ் நடக்கும். அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அது இங்கேயும் பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படியே அடுத்தடுத்து எல்லா படங்களுக்கும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா இந்த முந்தின நாள் வரைக்கும் தியேட்டர் அக்ரிமெண்ட் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம ரிலாக்ஸா இருக்கலாம், ஃபேன்ஸ் சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்தபோது எல்லாம் குஷியா இருக்கலாம். இந்த குட் பை டாக்லே பொறுத்த வரைக்கும் அந்த அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டதுல இருந்து எல்லாமே டோட்டலே பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ரிசல்ட்டும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா படம் ஒரு டோட்டலா A to Z பாசிட்டிவா அமைஞ்ச படமா ஒரு படம் அமையும். சரி ப்ரோ, அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. இப்ப விக்ரம் படம் 27ஆம் தேதி வருதுல்ல ப்ரோ, வீரதீரன் சூரன். சொல்லுங்க. இப்போ அந்த படம் அப்படின்னா 2 வீக் தான் ரன்னிங்ல இருக்குமா ப்ரோ? குட் பை டேட்ல வரைக்கும் தான் ரன்னிங்ல இருக்குமா ப்ரோ, இல்ல அதுக்கு ஸ்கிரீன் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவாங்களா? இப்பெல்லாம் எல்லா படமே 2 வீக்ஸ் தானுங்க. அதான் எந்த படம் வந்து இப்ப ரொம்ப சூப்பர் ஆக அல்ட்ராவா ஓடனா மட்டும்தான் 3ஆவது வாரத்துக்கு போகுது. ஆனா சென்னையில சென்னையில எந்த படமா இருந்தாலும் ஆமா, அது படம் வந்து ஓடும். இல்ல ப்ரோ, இப்ப நிறைய ஸ்கிரீன் 3 ஸ்கிரீன் வச்சிருக்காங்களா, அக்ரிமெண்ட் போட்டுறாங்க 3 ஸ்கிரீன்லயுமே எங்க படம் தான் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. அதுக்கு தான் கேக்குறேன் நான் உங்கள்ட்ட டவுட்டுக்கு. இல்லைங்க, மல்டிபிளெக்ஸ்ல ஓடும். உங்களுக்கு மல்டிபிளெக்ஸ்ல ஒரு 4 நாளைக்கு வந்து இப்போ படம் வந்து ரொம்ப ஆகாவகம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீரதேஸ்வரன் கண்டிப்பா வரும். படம் நல்ல படம் தான் அது. அப்படி வந்துச்சுன்னா கூட 3ஆவது வாரங்கள் சென்னையில மாதிரி ஏரியாலையும் இந்த ஏ சென்டர் இருக்க தியேட்டர்கள்லயும் சில ஸ்கிரீன்ல ஓட்டுவாங்க. கண்டிப்பா அது ஓடும். வரலையா? ஓடணுமே, நல்ல படம்னா ஓடணும்ல. இப்ப அமரன் ஓடிச்சுல 3 வாரம் 4 வாரம் 5 வாரம் ஓடிச்சுல, அபர்பந்து ஓடிச்சுல, அது மாதிரி அடுத்தடுத்த படங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அது பாட்டு ஓடும். தினேஷ் கடமா நீ சொல்லிட்டு வாங்கிக்கமா பாத்துக்கலாம். சரி ஓகே ப்ரோ, அந்த டவுட்டா தான் ப்ரோ கேட்டேன். ஓகே சரி, வேற என்ன கேள்வி, வேற என்ன டாபிக்? இன்னைக்கு கடைசியா 9 மணிக்கு நம்ம ஐபிஎல் பேசுவோம். நேத்தே கேட்கணும்னு இருந்தேன்.
இல்ல ரெண்டு பேர் பேசுறீங்க. இல்ல மாவீரன் ஒண்ணு கேக்குறாரு, சிங்கிங் நீங்க ஒண்ணு ஸ்பேஸ் பேசுறீங்க. பண்ணலாம்னு நேற்று ஆர்ஜே விஷால் போட்டு நீங்க சொன்னீங்க. என்னது சிங்கிங் அட பாட்டு போட்டியா? ஆமா போ நம்ம போ போ, பாடுவோம், பொறுமையா போ. கடைசியில நாளைக்கு கேட்கற ஃபுல்லா வெறும் மியூட்டா மட்டும்தான் இருக்க போகுது. ப்ரோ நான் காமெடி பத்தி கேட்டேன், அதை ரெடி பண்ணீங்களா இல்லையா? இல்ல அது பண்ணேன். பட் என்னன்னா அது வந்து கேள்விகள் கேட்கும்போது நிறைய பேருக்கு அது புரியாம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கனாலதான் அது விட்டோம். யாரு மீட் பண்ணது? சாரி ப்ரோ, மாவீரன். இது வந்து ஆட்டோ பக் மாதிரி இது போனீங்க கோக்கு மட்டும் வேலை செய்யும். ப்ரோ ஜிபியுக்கு ரோஹிணில ஸ்பெஷல் செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? பிளான் பண்ணிருக்காங்களா? இந்த செலிப்ரேஷன் பண்ண அது மூலம் பண்ணதுல தாங்க ஆச்சரியம். ரோஹிணிலாம் அவங்களாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. ரெண்டாவது ஆதிக்கெல்லாம் அங்கதான் ஃபேவரட் தேட்டர் அவருக்கு, அங்கதான் போய் பாப்பாரு அவர்லாம். அதனால கண்டிப்பா பெரிய செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த சொல்லுங்க. மார்க்காண்டியன் ட்ரைலர் மாதிரி இதுக்கும் ஜிபியூ ட்ரைலருக்கும் அந்த ரீமிக்ஸ் சாங் ஏதாவது பண்றாங்களா? தெரியலங்க, அதெல்லாம் இப்படி நமக்கு தெரியும். அதான் வந்து எடிட் டீமுக்கு தான் தெரியும். அது கடைசி நேரத்துல தான் நமக்கு தெரியும். அதெல்லாம் அப்போ வந்துச்சுன்னா, அப்போ தகவல் வந்துச்சுன்னா அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு காலையில இப்போ சாயங்காலம் ட்ரெயிலர்னா காலையில வேணா தெரிய வரும். ஏன்னா அதெல்லாம் அவங்க வந்து ஒரு 5 பேர் 10 பேர் கொண்ட டீம் மட்டும் தான் அதெல்லாம் முடிவு பண்ணி பண்ணுவாங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம் என்னங்கிறதெல்லாம் அதெல்லாம் லீக் ஆகாது. அது லீக் ஆகுதுன்னு சொல்றதுனா சும்மா ஃபேக்காக தான் இருக்கு. ஆளுக்கு ஒரு பாட்டு சொல்றாங்க, நானும் பார்த்துட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு, ஒருத்தர் தொட்டு தொட்டு பேச சொல்லிட்டானுங்கிறாரு. ஒருத்தர் வந்து இப்போ பார்த்து பத்தி என்னது பத்திக்கிச்சு பத்திக்காதரா பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கிறாரு. ஆளுக்கு ஒரு பாட்டு சொல்றாங்க. என்னவோ அது நமக்கு ட்ரெய்லர் வந்தாதான் தெரியும். ஆனா ட்ரெய்லர்ல இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு இப்போ இது வரைக்கும் வந்து ஃபுல் ஃபிளஜ்டா ஏகே பேஸ் பண்ணி தானே டீசர் இருக்கு. ட்ரெய்லர்லாம் வந்து ஸ்டோரி பிளஸ் வந்து மற்ற கேரக்டர்ஸ் பிரபு, பிரசன்னா, இவர் பேர் அர்ஜுன் தாஸ், பிரியா வாரியர், த்ரிஷா, அப்புறம் இவர் இருக்காரு, யோகி பாபு. நட்டிலாம் இருக்கிறாரு படத்துல. நட்டி இருக்காருங்க படத்துல, நட்ராஜ் இருக்காரு, அவர் இருக்கிறாரு, யோகி பாபு இருக்கிறாரு. அவரோட போர்ஷன்லாம் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. சரி ஓகே ப்ரோ, அப்ப அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குன்னே கெஸ் பண்ணிருங்க, தமிழ்ல இருக்குன்னு. அதே வந்து தெலுங்குல இருந்து இந்த பாட்டு ரிமிக்ஸ் பண்ண பயங்கரமா இருக்குன்னு இந்த பாட்டு ப்ரோ? அதாவது தெலுங்கு டைம்ல வந்து அந்த ட்ரைலருக்கு இந்த பாட்டு. தெலுங்குலையா? எனக்கு சிரஞ்சீவி பாட்டு ஒன்று இருக்கு, ரொம்ப பிடிக்கும். அது வைக்கலாம். சிரஞ்சீவி பாட்டுலாம் ஏங்க நானும் பயங்கரமா அதான் இருக்கும். யோசிச்சிருந்தேன். இவர் ஆடி இருப்பாரு மாவீரன் படத்துல, இவரு திரும்ப ரீமிக்ஸ் பண்ண மாதிரி ஆடி இருப்பாரு அதே டான்ஸ் மாதிரி. நானும் அந்த சாங் தான் யோசிச்சேன். நீங்க வந்து அதை பங்காரு கோடி பெட்டா அந்த பாட்டு சொல்றீங்க. இல்ல அதுல வந்து அவர் ஒரு ஆடுவார்ல, அதே மாதிரி ஆடுவார்ல ஆடினது. அந்த பாட்டு நான் கேட்டதுல அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சிரஞ்சீவி ஸ்ரீதேவி ஒரு பாட்டு ஒன்று ஆடுவாங்க. அந்த பாட்டு டக்கு பாட்டு இது வரல, அதனால சொல்றேன், அப்புறமேட்டு சொல்றேன். ஞாபகம் வெல்லுவா ஏ கிட்டத்தட்ட அதான், கிட்டத்தட்ட நீங்க பாடினது அதுதான். அந்த மலையில ஆடுவாங்களே அதான். அது வந்து இன்னொரு பாட்டு. மலையில ஆடுறது எனக்கு பிடிக்கும். இது வந்து அப்ப அவங்க வந்து இந்திரலோகத்து பெண்ணா நடிச்சிருப்பாங்க. இந்த சாங் ரச்சால ராம்சரோட 4வது படத்துல ரீமிக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா ஒருவேளை அது மாதிரில பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். தெலுங்குல நிறைய பாட்டு வந்து பழைய பாட்டுலாம் சூப்பரா இருக்குங்க. தெலுங்கு கன்னட பாடல்கள் எல்லாமே பழைய பாடல்கள் நல்லா இருக்கும். இப்போ வர்றதை விட முன்னாடி வந்த பாடல்கள்லாம் சூப்பரா இருக்கும். சரி, பாட்டு போட்டி வைக்கலான்னு கேட்டவர் ஓடி போயிட்டாரு விஷால் ப்ரோ. இருக்கேன்னு வருவாரு ப்ரோ. பாட்டு போட்டி வச்சா நான் மியூட்ல போயிடுவேன். ஆதித்யா சிறுப்புலிக்கு வாங்க ப்ரோ, சன் மியூசிக்ல இருக்கு. இன்னைக்கு தான் ப்ரோ. நீங்க கேள்வி கேளுங்க, நீங்க காமெடி கேள்வி கேளுங்க. நேத்து பயங்கரமான ஒரு படம் பார்த்தோம் ப்ரோ. இப்பெல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும் ப்ரோ. என்ன படம் ப்ரோ அதெல்லாம்? சொல்லுங்க. நரசிம்மா தான். நேற்று நைட்டு விஷால்கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்துட்டேன். நைட் ஒரு வாட்டி பார்த்தேன், காலைல ஒரு வாட்டி பார்த்தேன். அதுல ஜான்விக் வந்து அவருடைய ஆயுதங்கள்லாம் எடுக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு ஆயுதங்கள்லாம் எடுக்க போவார் தெரியுமா? அதெல்லாம் வேற லெவல் சீனுங்க. அந்த இடத்துல ட்ரெஸ் போட்டு நடந்து வரும்போது அதெல்லாம் வந்து போவாரு, கல்லறைக்கு போவாரு, அதை ஓப்பன் பண்ணுவாரு. அதுக்குள்ள வந்து நகை, பணம், கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே மியூசிக்கோட, பேக்ரவுண்ட் மியூசிக்கோட மாசா நடந்து வருவாரு. ஆனா அந்த படம் அப்ப அட்டர் ஃபிளாப்புங்க. அந்த படம் அது என்னது ஃபிளாப்பா? ஆமா, நரசிம்மாலாம் ஃபிளாப். என்னங்க சொல்றீங்க ப்ரோ? நரசிம்மாலாம் தவாப்பெட்டியில வெப்பன்ஸ் வச்சிருப்பாரு. ஆமா, அது கருக்குல சிவப்பெட்டி ரெண்டு பக்கம் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா வச்சிருப்பாங்க படம்.
அந்த ஏங்க படம் அந்த அந்த படம் ஃப்ளாப்பு. படத்துலலாம் அதெல்லாம் இப்ப வாஞ்சி வந்துச்சுன்னா வாஞ்சிநாதன் ஃப்ளாப்பு. எல்லாம் ஃப்ளாப் ஆன படங்கள் அதெல்லாம். ஆனா ப்ரோ டிவியில என்ன ப்ரோ பாக்குறப்ப சொல்ற? இப்ப நல்ல படம் பார்த்தேன். நாங்கெல்லாம் வாழ்க்கைய பேக் பஸ்டர்னு நினைச்ச படமெல்லாம் ஃபிளாப்புங்கிறீங்க. இதுல ஃப்ளாப்புங்க. அப்ப அந்த இந்த படம் ரகுவரன் வில்லனாவே இருப்பாரு, அந்த படம் என்ன படம்? படம் பேர் தேவயானி நிறைய கூட பேர் இருப்பாங்க. இருப்பாங்களே. வல்லரசு ஹிட்டுங்க. வல்லரசுல மெகா வல்லரசு. ஹிட். நல்ல வல்லரசுல வேலை, நல்ல சூப்பர் ஹிட் நல்ல படம். வேலை இதையாச்சும் ஹிட்டுன்னு சொன்னீங்களே. வாஞ்சிநாதனும் ஹிட் தானே? வல்லரசு வாஞ்சினால இந்த ஃபிளாப்புங்க. சும்மா அப்படி வந்துச்சு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி படம். நரசிம்மா தான் அட்டர் ஃபிளாப்பு. நரசிம்மா அட்டர் ஃபிளாப்பு. வல்லரசுலாம் சூப்பர் ஹிட். வல்லரசுலாம் வந்து ராஜி டிவிட்ட மட்டும் அந்த படம் இல்லாம வேற ஏதாவது டிவி அடிச்சு அந்த படம்லாம் வந்து எனக்கு அந்த ஒரு பாட்டு செம்ம பாட்டுங்க அந்த படத்துல. வல்லரசு பாட்டுல வரும். அது 2 பேரும் தேவயானிக்கு விஜயகாந்துக்கு சூப்பர் பாட்டு வரும். எது இந்த ட்ரம்ஸ் வச்சு தானே ப்ரோ? ஆமா ஆமா நல்ல பாட்டு. படமே எனக்கு அந்த அந்த வல்லரசு படமே ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா அந்த பாட்டு செக்க செக்க சேவந்த பொண்ணு அந்த பாட்டு சூப்பர். ஆனா அந்த படம் யூடியூப்ல 240p தான் இருக்குது. ரொம்ப ரோ குவாலிட்டி தான், ஹை குவாலிட்டியே இல்லை. எனக்கு இந்த சேதுபதி ஐபிஎஸ்ல சாத்து நட சாத்து வருமே, அதை ஏதாவது படத்துல ரீமிக்ஸ் பண்ணாங்க. ஏங்க அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் வந்து இந்த ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குற பாட்டுன்னு சொல்லுவோம்ல சின்ன பிள்ளையில, அந்த மாதிரி பாட்டு அதெல்லாம். அந்த பாட்டு அந்த 7Gல ஒரு பாட்டு வருமே ஜனவரி மாதம் பாட்டு, அதெல்லாம் வந்து இந்த விவோ 6600 ஒரு மொபைல் ஒன்று வரும். அந்த அந்த பீரியட்ல வந்து ஜாய்ஸ்டிக் வச்ச மாதிரி வீடியோ பாக்குறதுக்கான மொபைலை நமக்கு வாச்சது அதெல்லாம். அதுலலாம் அந்த பாட்டு 70 இந்த ஜனவரி மாத பாட்டுலாம் ஏற்றி வச்ச காலம் அதெல்லாம். அது ஏன்னா அதெல்லாம் டிவியில ஜெய்கின்ல பார்க்க வர முடியாது. நம்ம சாங் அதே மாதிரி தான் பார்க்க முடியும். டிவியில பார்க்க முடியாது நம்மலாம். இந்த ஒரு 10 பாட்டுலாம் இருக்கு, ரொம்ப முக்கியம். 10-20 பாட்டு இருக்கு, டிவிலேயே பார்க்கவே முடியாது. அதெல்லாம் மொபைல்ல ஏற்றி வச்சு பார்த்தா தான் உண்டுங்கிற மாதிரி பாட்டுலாம். அதுல ஒரு பாட்டு தான் வந்து அந்த சாத்து நட சாத்து அந்த மாதிரி வரும். அது சூப்பரா இருக்கும். ஜெய்கிந்த் பாட்டு ப்ரோ, அதை எப்படி பார்ப்பீங்க? அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி நிறைய பாட்டு இருக்குங்க, டிவிலேயே பார்க்க முடியாத பாட்டு. இப்பெல்லாம் இந்த கிளாமர் சாங்குங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. அதாவது அப்பெல்லாம் வந்து எப்படி சொல்றாங்க, ஸ்பெஷல் நம்பர்னு சொல்லி ஸ்பெஷல் அதுக்குன்னு ஒரு நடிகைகளை கூட்டு வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து கிளாமர் ரோல் பண்ண மாட்டாங்க, டான்ஸ் ஆட மாட்டாங்க. இப்ப ஏதாவது ஒரு சில படங்கள்லாம் ரொம்ப ரேரா அமையும். அப்படி அமைஞ்சிச்சுன்னா அதெல்லாம் வந்து வேற லெவல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற பாட்டா இருக்கும். அப்படி ரொம்ப ரேரா வந்து கிளாமர் சாங் மாதிரி அமையிறது அதெல்லாம். அப்படி மாட்டேன், அது மாதிரி நிறைய பாட்டு நிறைய இருக்கு. அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இன்னைக்கு டாபிக்காவே அதே வேணும் எடுத்து பேசுவோம், வீக்கெண்டு தானே. எப்படி கோர்த்துடுற பார்த்தீங்களா? நாளைக்கு கேட்டு வந்துட்டு சொல்றோம், எல்லாத்தையும் கிளவி கிளவி ஊற்றணும். இன்னைக்கு வந்து அந்த நீங்க போன வாரம் பேசிட்டு இருந்தீங்களா, அந்த படம் பார்த்தேன் ப்ரோ. மகேஷ் பாபுவும் வெங்கடேசன் நடிச்சது பயங்கரமா இருந்துச்சு. யூடியூப்ல ஏற்றி பார்த்தேன் தமிழ்ல. சீதாம்மா பக்கெட்ல சீமல்லி செட்டு. ஆமா ஆமா, கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நெஞ்சமெல்லாம் பல வண்ணம். ஆமா தமிழ்ல தான் பார்த்தேன் நான் யூடியூப்ல. நான் நேற்று ரீவாச் பண்ணேன். என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்துட்டேன் நான் டிவியில. நேற்று தான் யூடியூப்ல பார்த்தேன். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். அதை நீங்க சினிடாக்ல கேப்ல பரணியே காணுமே. நான் ஒருத்தர் அதை நான் பாருன்னு சொல்லி அதை நான் பார்த்தேன். சினிடாக்ல ஒருத்தர் சொன்னாங்க, அதை நான் பார்த்தேன், நீங்களும் பாருங்க. ரெக்கார்டிங் கேட்குற ஒருத்தர். இதை பரணியோட பிக் ஃபேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. பரணியோட ட்ரோல் ஐடியா இருக்கு. பரணியை காண போயிட்டாரா வெளியில? அவருக்கு நெட்வொர்க் சரியா கிடைக்கலையா, அதனால கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. விஷாலும் போயிட்டாரு போலங்க. ஓகே, முருகேஷ் ப்ரோக்கு ஸ்பீக்கர் அவருக்கு அக்செப்ட் ஆக மாட்டேது. அவர் கொடுத்துட்டேனே, அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டேன் நானு. கீழே தான் இருக்கு. ஸ்பீக்கர்னு வந்துட்டாரு. பிரகாஷ் இன்னும் இப்ப 2 வாரத்துல வீரதீரசுரன் வருதுல, ஏதாவது சொல்லுங்க அதை பத்தி. ஏங்க ஒரு வாரத்துல ஐபிஎல் வருதுங்க. இல்லைங்க 2 வாரத்துல இல்ல, ரொம்ப சுருங்கி வந்துருச்சு, அவ்வளவுதான். ஐபிஎல் அடுத்த வாரம், இன்னைக்கு அடுத்த சனிக்கிழமை ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து வீரதீரசுரன் வருது. வீரதீரசுரன் வந்து 20ஆம் தேதி ட்ரெய்லர் பண்றாங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் பண்றாங்க.
மிகப்பெரிய ஈவெண்ட்டா பிளான் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ப்ரொமோஷன் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியா. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா வர திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க ப்ரொமோஷன். திங்கக்கிழமையில இருந்து ப்ரொமோஷன் நடக்கும். 20ஆம் தேதியில இருந்து ஹெவி ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி லூசிஃபர் 2வும் வந்து 27 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட பல பஞ்சாயத்துகளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இனிமேல் அந்த படத்துல வந்து லைக்கா வந்து ஜஸ்ட் ஒரு பேனர் மட்டும்தான் அந்த இது இருக்கும். மற்றபடி லைக்கா அதுல வந்து படம் வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது. அந்த படத்தை டோட்டல் டேக் ஓவர் பண்ணிட்டது வந்து யாருன்னா அந்த கோகுலம் மூவிஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கோகுலம் கோபாலன் இருக்காருல்ல, அவர் தான் இப்போ இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் மாதிரி. லைக்காக்கு இந்த படமாச்சும் ஏதாச்சும் இது பண்ணுமான்னு பார்த்தா கடைசி லைக்காவே அந்த படம் ஒன்றும் பண்ணாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லைக்காவே டோட்டலா அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. லைக்காவால அந்த படத்துக்கு எது ஆப்பு வராம இருந்த வரைக்கும் நல்லது. ஆமா, அதான் அது பண்ணிட்டாங்க. அதாவது லைக்கா விலகி அந்த படத்துக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த படத்துல லைக்கா வந்து ஜஸ்ட் அதாவது எப்படின்னா லைக்கா பிளஸ் ஆசீர்வாத் சினிமாஸ் பிளஸ் கோகுலம் மூவிஸ் 3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேமும் வந்துடும். ஆனா ஆக்சுவலா வந்து ப்ரொடக்ஷன் வந்து இனிமேல் வந்து ஆசீர்வாத் சினிமாஸும் இவரும் தான், கோகுலம் மட்டும் தான். லைக்கா வந்து ஜஸ்ட் ஒரு பேனருக்காக மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். இனிமேல் லைக்கா படம் அது கிடையாது. இல்ல 27ஆம் ஒரு ஹிட்டோட போவாங்கன்னு நினைச்சான், கடைசியில் அதுவும் இல்லாம போயிடுச்சு. ஆமா, அடுத்து அதுவும் இருக்கு. அடுத்து இந்தியன் 3 வருது. அது என்ன பண்ண போதோ தெரியல. அதுலயும் அவங்க வந்து ஜஸ்ட் லோகோ இருக்கும். வரட்டும் இல்ல அது இதுலயே வரட்டும். மொத்தம் அது ஒரு படம் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு படம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு படம் விஜய் மகன் இருக்காருல்ல, ஜேசன் சஞ்சய், ஒரு படம் இருக்கு. அந்த ஒரு படம் தான் ஃபைனல் படம். அதோட அவங்களுக்கு படமே கிடையாது. இதோட முடிச்சிட்டு கிளம்புறாங்க போல இருக்கு. நல்ல வேலை. அது இந்த வாழ்க்கை இல்லங்க, இந்த வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரியே விஜய் படத்துல தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. கத்தி படத்துல, விஜய் மகன் படத்துல அவங்க வந்து கடைசி படமா முடிக்கிறாங்க. அந்த படம் ஆச்சு அவங்க ஓடி அவங்க அடுத்த படம் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா கடைசியா அதோட முடிச்சுட்டு போறாங்க போல இருக்கு. வேற எந்த கமிட்மெண்ட்டும் பண்ணல. அவங்க இருக்கிற கமிட்மெண்ட்ல இருந்து விலகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. இதுல இருந்து விலகிட்டாங்க. லூசிஃபர் 2ல இருந்து, இந்தியன்ஸ்ல இருந்து விலகுறாங்க. என்னவோ ஃபண்டிங் கொடுத்துட்டாங்களாங்க ஆல்ரெடி, ஒதுக்கிட்டாங்க, பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க. விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணி 20 crores ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் காப்பியா பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாங்க கேள்விப்பட்டேன். அதான் விடாமுயற்சி ரிலீஸ் முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிறது யாரு, பிஆர்ஓ சுரேஷ் சந்திர, அவருக்கு தெரியும் விடாமுயற்சியிலே என்ன பண்ணாங்க. தம்பி நீ ஃபர்ஸ்ட் காப்பியா வாங்கிடு, நான் பேக்கப் பண்ணிக்கிறேன், அவட நம்பாத அப்படின்ட்டு இருப்பாரு. ஆக்சுவலா சுரேஷ் சந்திரா பிளான் தான் அது. அதனாலதான் வந்து அந்த படம் வந்து ஸ்மூத்தா ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, இந்த ராஜா கிளி படம் சொன்னீங்களா, இன்னைக்கு பார்த்தேன் ஓடிடில. இன்னைக்கு தான் வந்திருக்கும் போல. வேற யாராவது பாத்தீங்களா? நான் பார்த்து போறேன், ரிலீஸ் ஆன டைம்லயே பார்த்துட்டேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஓகேயா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த கதை நீங்க சொன்னீங்கல்ல, அது அப்படியே நான் மதன் கௌரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் ஒரு சில மாட்டுதல் மட்டும் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க அந்த கதையை தான். நாமளும் மதன் கௌரி மாதிரி வீடியோ விட்டுலாமா யூடியூப்ல, எல்லாத்தையும் பெருசா கான்ட்ரவர்சியா பேசி. ஆமா ப்ரோ, அந்த சௌந்தர்யா ராய் அவங்க டெத் விஷயம் ஒண்ணு வந்துச்சுல, அது கீழே ஐயோ மதன் கௌரி நேரம் கிளம்பி இருப்பானேன்னு போட்டான். நிஜமாவே 10 நிமிஷம் அந்த வீடியோ போஸ்டர் போட்டு ஆமாங்கிற அவரு கண்டென்ட் எது கிடைக்கலன்னா மீண்டும் கொரோனாவா அங்க உலகம் அழியுதா இப்படி டாபிக்ல வீடியோ போட்டிருப்பாரு. கண்டென்ட்லாம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் அவருக்கு செம்ம கண்டென்ட். இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதை பத்தி கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பேசலாம்னு பாக்குறாரு. அவர் பேசினா ஸ்பேஸை எங்கேயோ போயிடும், பேச நல்லா ஹிட் ஆயிடும். இதுல இவரு செப்பரேட்டா போய் கான்ட்ரவர்சி பேசுவாராம். என்ன பிரகாஷ் ப்ரோ? என்னமோ சொன்னீங்க, ஆனா பேக்ரவுண்ட் வாய்ஸும் சேர்த்து எனக்கு ஒண்ணுமே கேட்கல. யூடியூப் சேனல்லாம் வேண்டாம், ஸ்பேஸ்லயே பேசுங்க, நம்ம ஸ்பேஸே ஹிட் ஆயிடும்ன்றார். நீங்களும் அடையாங்க அது வேணும். நம்ம ஸ்பேஸ்ல தான் நெகட்டிவ் வேணாம், கான்ட்ரவர்சி வேணாம், வம்பு சண்டை வேணாம் அப்படின்னு ஒதுக்கியாச்சு. அது அப்படியே போகட்டும், இதான் கிடைச்சி. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தான் கான்ட்ரவர்சி எதிர்பார்க்கறாங்க. மற்றபடி பெரும்பாலான கமெண்ட்ஸ் வந்து அப்படியே அமைதியாவே போகும் அப்படின்னு சொல்றது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அப்படியே போயிடும் பெரும்பாலும் அமைதியாவே. சரி, ஐபிஎலுக்கு வருவோம். 9 மணி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் ஐபிஎல் ஆரம்பிக்குது. இந்த ஐபிஎல்ல 4 கேள்வி. ஃபர்ஸ்ட் டெய்லி ஒரு டாபிக்கா பேசுவோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இந்த 10 டீம்ல இப்போதைக்கு, அதாவது ஆன் பேப்பர்லயும் இதுலயும் எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்தெந்த பிளேயர்ஸ்னால ஸ்ட்ராங்கா இருக்கு, அது காரணத்தோட சொல்லணும். அதாவது இப்போ உதாரணமா கேகேஆர் இல்லைங்க,
ஒரு டீம் மட்டும் தான் சொல்லணும். வேற எந்த அது உங்க ஃபேவரபிளான டீம் சொல்லக்கூடாது. நான் சொல்றது என்னன்னா எனக்கு இதான் ஃபேவரட் அதனால நான் சொல்றேன் அப்படிங்கிற அந்த அந்த லாஜிக்கே வேணாம். நான் சொல்றது என்னன்னா லாஜிக்கா உங்க டீம் இந்த டீம் வந்து உண்மையாலுமே ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் பயங்கரமா இருக்கு. இந்த காரணங்களால சொல்றேன். இவங்க வந்து இந்த இதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பவுலிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல கேப்டன் வந்து ரொம்ப வியூகமான கேப்டனு, அதனால இப்படி வந்து பயங்கரமா இருக்கு. இந்த டீம் பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு. என் ஃபேவரட் டீம் நினைச்ச விட எனக்கு அவங்கள விட இது பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி எந்த டீம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து அந்த டீம்ல உள்ள பெஸ்ட் பிளேயர்ஸ் இவங்களால இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க. நான் சொல்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் டீம்னு இல்லை ப்ரோ, இந்த ஐபிஎல்லே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் தான். அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பிளேயர்ஸ் தான். அந்த டென்ஷன் பார்த்தாவே தெரியும். ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, இவங்க 5 பேரும் இந்தியன் டீமோட 5 பில்லர்ஸ். இவங்க இல்லாமல் இந்தியன் டீமே இல்லைங்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்கு. ஸோ இந்தியன் டீமே ஒரு ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்கிற இவங்க இருக்கிற ஒரு ஐபிஎல் T20 டீம் எப்படி இருந்தாலும் பயங்கரமாக தான் இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓப்பனிங்க்கு ரோஹித் கூட பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் எடுத்திருக்காங்க. எல்லாருமே வில் ஜாக்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு அது வில் ஜாக்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ரியான் ரிக்கல்டன் எடுத்திருக்காங்க. ரியான் ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கன்சிஸ்டன்ட். அவர் T20 மோட்ல இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காக SA20 மும்பைக்காக ஆடி இருக்காரு. எல்லா மேட்சுமே மேக்ஸிமம் டபுள் டிஜிட்ஸ், மேக்ஸிமம் வந்து ஓப்பனிங்லேயே மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாரு. எப்பவுமே பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கும், கன்சிஸ்டன்ட் ஆடுவார். அதே மாதிரி ஒன் டவுன்ல வந்து திலக் வர்மா வந்துருவாரு. அவரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமன்திர்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அதை ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 2-3 மேட்ச் பயங்கரமா ஆடி கொடுத்தாரு. இப்போ லோக்கல்ல எல்லா மேட்சுமே வந்து திலக் வர்மா கூட வந்து சைது முஸ்தாஃப்லி எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர ஓப்பனிங், அதாவது ஓப்பனிங்ல ஃபினிஷிங்ல அவரை ட்ரெயின் பண்ணி அவங்க பயங்கர ஹிட்டிங்ல இருக்காரு. அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக வந்து ரியான் ரிக்கல்டன் தான் ஆடுவார். பேக்கப்புக்காக பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, ராபி மின்ஸ்ன்னு சொல்லி. அவரை வந்து ஜார்க்கண்டோட கிறிஸ் கெயில்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பவுலிங்குள்ளே என்ட்ரு ஆனோம்னா ட்ரெண்ட் போல்ட், ஃபுட்பாலர். அவர் எப்படின்னா பவர் பிளேல அசால்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்டு போகிறவர். அதே மாதிரி இந்தியனோட ஸ்விங் கிங்னு புவி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்தவர் வந்து தீபக் சகர். ஸோ 135, 246 இந்த மாதிரி போல்ட் முடிச்சிருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அங்கே பும்ரான்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 12 ஓவர் போட்டு வெளியே வந்தா ஹர்திக் ஒரு 2 ஓவர் ஃபில் பண்ணுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்ல வந்து சாட்னர்னு ஒருத்தர் இருக்காப்ல. அவரோட 4 ஓவரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு 16 ஓவர் வந்து இவங்க எப்படி கடந்து வர போறாங்கன்னு தெரியல. மீதி 4 ஓவரை இது வைக்கிறக்காக ஹர்திக் ஒரு ஓவர் போடலாம், 2 ஓவர் போடலாம். அதே டைம்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா யாரோ உள்ள ஒருத்திட்டு வந்து ஆடலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், ராபின் மின்ஸ், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, சாட்னர், இப்படி இருக்கிற ஒரு டீமை மேக்சிமம் இதை விட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு எந்த டீமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க கேட்ட பெஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா பும்ரா. ஐபிஎல்னு இல்லை, வேர்ல்ட் கிரிக்கெட்லேயே அவர் அடிக்கிற அளவுக்கு இது வரைக்கும் எந்த பேட்ஸ்மேனை நான் பார்த்ததில்லை. ஸோ நான் சொல்ற டீம் மும்பை, பிளேயர் பும்ரா. இல்லை சூப்பராக ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அனலைஸ் பண்ணுற மாதிரி டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு 11 பிளேயர்னு சொல்லியிருக்கீங்க. அதில் அந்த ஓப்பனிங் சொன்னீங்கல்ல, அவர் ஓப்பனிங் வந்து எந்த நாட்டுக்காரரு? சவுத் ஆப்பிரிக்கன் ப்ரோ, சவுத் ஆப்பிரிக்கன். குவிண்டன் டிக்காவோட அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான். ரைட், ஓகே, டன். அடுத்தது வேற யாராவது? ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. ஆன் பேப்பர்னு சொன்னா சேம் யூஸ் சொன்னா சேம். நான் சிஎஸ்கே சப்போர்ட்டர். இல்ல நீங்க பேசும்போது ஃபுல்லா பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் கேக்குது. என்னாச்சுன்னு தெரியல. இப்ப 2-3 நாளாவே இருக்க ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? சரி, அது வரைக்கும் இப்போ ஓகே, கிளியரா இருக்கு. சொல்லுங்க. ஆன் பேப்பர்னு பார்த்தா இவரு அஜித் குமார் ப்ரோ சொன்னது 100%. நான் சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான், ஆனா கன்சிஸ்டன்டா விளையாடுவாங்கன்னு சிஎஸ்கே நான் பாக்குறேன் ப்ரோ. 4 கொஸ்டின் என்னென்ன கேட்டீங்க நீங்க? மறந்துட்டேன். இல்ல அதேதான். இப்ப அஜித் குமார் பதில் சொன்னார்ல, அது மாதிரிதான். எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது ஏன், எந்த பிளேயர்னால ஸ்ட்ராங்கா இருக்கு, அது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பிளேயர்னால இந்த பிளேயர்ஸ்னால இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால இந்த டீம் வந்து இப்ப எனக்கு ஃபேவரட் டீமே இல்லைனாலும் எனக்கு வந்து இது வந்து என் ஃபேவரட் டீம் நினைச்சாலே எனக்கு இவங்க மோதனா கூட பயமா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டீம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு
சேம் எம்ஐ தான். அப்படின்னா இந்த டீம். ஆனா அவர் பூம்ரான்னு சொன்னாரு. நான் பூம்ரான்னு ஒத்துட்டேன். ஆனா அவர் ஸ்டார்டிங் கொஞ்சம் மேட்ச் இருக்க மாட்டாருன்னு சொன்னாரு. அதனால நான் ஹார்திக் பாண்டியா. அவர் 2019 2020 இந்த ஃபார்ம்ல வந்துட்டா முடிஞ்சு. இப்போ வேர்ல்ட் கப் இது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் கூட பார்த்தோம். எப்படி ஆடி ஒரு 3-4 லாட் ஆடினா ஒரு 2 6 வந்துடும். அந்த T20 வேர்ல்ட் கப்ல கூட பார்த்தோம். மேபி எனக்கு 2023 வேர்ல்ட் கப் தோத்துதே ஹார்திக்னால தான் தோணுது. ஹார்திக் பாண்டியா இருந்திருந்தா அஸ்வின் வந்திருப்பாரு ஃபைனல்ல. காம்பினேஷன் செட் ஆகல எங்களுக்கு ஃபைனல். இந்த 2 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தோத்துது ஹார்திக் பாண்டியா இருக்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன். நல்லா காம்பினேஷன் செட் ஆகுது அவரு. அவ்வளவுதான். ஓகே டன். அடுத்து வேற யாராவது? எல்லாமே மும்பை இந்தியன்ஸ்க்கே வந்தீங்கன்னா எப்படி? ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ நான் பார்த்த ஒரு கம்ப்ளீட்டான டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ப்ரோ. நீங்க பேட்டர்ஸ் ஐபிஎல் வந்து பேட்டர்ஸா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு பவுலர்ஸ் தான் வந்து டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுப்பாங்க. லாஸ்ட் டைமே மிச்சல் ஸ்டாருக்கு ஒரு பவுலர் தான் லிட்டரலா கேகேஆருக்கு லாஸ்ட் வின் பண்ணி கொடுத்தது. இப்போ டெல்லி ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, நட்ராஜன் பயங்கரமான பவுலர்ஸ், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல். அதுக்கப்புறம் டெத்ல போடுறதுக்கு முகேஷ் குமாரும் மோஹித் சர்மாவும் இருக்காங்க. செம்ம சாலிடான பவுலிங் அட்டாக்கு. அவங்களோட மேபி ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கிறது அவங்களோட ஹோம் கிரவுண்டு ஃபெரோஷா கோட்லால ஆடினா மேபி டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். மற்றபடி டெல்லி பவுலிங் அட்டாக்கு இருக்கிறதுலே, அதாவது செகண்ட் பெஸ்ட் நான் மும்பை சொல்லுவேன், ஆனா ஃபர்ஸ்ட் டெல்லி பவுலிங் அட்டாக் தான். அவங்க பவுலிங் அட்டாக் கிட்ட யாருமே வர முடியாது, அவ்வளோ பயங்கரமான பவுலிங் அட்டாக். பேட்டிங் பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கேஎல் ராகுல் ஃபேனு. கேஎல் ராகுல் எல்எஸ்சியில போய் நிஜமா லிட்டலா மாட்டின்னு தான் இருந்தாரு இவ்வளவு நாள். அவர் வந்து பஞ்சாப்ல இருந்தப்போலாம் செம்மையா ஆடுவாரு. ஏன்னா அங்க எல்எஸ்சி வந்து பெரிய கிரவுண்டு, இன்னொன்னு ஸ்லோ பிச்சு சேப்பாக் மாதிரி. அவரை ஃபிளம்பாயிண்டா ஆட விடாம ஒரு கேப்டன்சி ப்ரெஷர்லாம் இருந்துச்சு. அதனால மேபி இப்போ இந்த டெல்லியில அந்த கிரவுண்ட்ல செம்மையா யூஸ்ஃபுல்லா ஹெல்ப் ஆகும். கேஎல் ராகுல், ஃபாஃப் டு பிளஸி, ஃப்ரேசர் பெக்கர், அவங்க 3 பேர் ஓப்பனிங். திலக் வர்மா மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அபிஷேக் பரேல். அவரு, அசுதோஷ் சர்மா, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப் யாருன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் அப்போ இந்தியா கூட அடிப்பாரு, வேற லெவல்ல ஆடுவாரு, ஸ்பின்னர் எல்லாம் போட்டு சொருவாரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். அசுதோஷ் சர்மாவும் எடுத்திருக்காங்க டெல்லி. அசுதோஷ் சர்மா யாருன்னா போன ஐபிஎல் அப்போ பஞ்சாப் மும்பை மேட்ச்ல பும்ராவை ரிவர்ஸ் ஸ்கூப் 6 அடிப்பாரு. உங்களுக்கு மேட்ச் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சாலிடான 11 எந்த டீமுக்குமே இல்லை. ஈவன் மும்பைக்கே ஓப்பனிங்ல இருந்து இப்போ பிரச்சனை இருக்கு. ரயன் ரிக்கல், ரென்னா, வில் ஜாக்சன் இருக்கு, இன்ஜுரி கன்சர்ன்லாம் இருக்கு. ஆனா டெல்லி அளவுக்கு எந்த ஒரு டீமும் இருக்க வரை எனக்கு தெரியல. அவங்க தான் டைட்டில் கண்டென்டர்ஸ், ஆனா ரொம்ப அண்டர் டாக்ஸா இருக்காங்க அவங்க. ஏன்னா பெரிய பெரிய பேர்லாம் வந்து இப்போ பவுல்ட் எல்லாம் மும்பைக்கு போயிட்டாரு, அந்த மாதிரி பெரிய நேம்ஸ் எல்லாம் போறதுனால டெல்லி எல்லாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. டெல்லி தான் டீம் டு வின் ஐபிஎல். இதெல்லாம் அவங்க சொதப்புனா, அவங்களே அவங்க டீம் பிளான்ஸ் ஒழுங்கா போடாம இருந்தா மேபி தோக்கலாமே தவிர டெல்லி தான் சாலிடான டீம் டு வின் ஐபிஎல் அவங்க தான் ப்ரோ. ரைட்டு. கமெண்ட்ல ஒருத்தர் டெல்லி சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஒருத்தர் டெல்லி சொல்லியிருக்கிறீங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே, பார்ப்போம். நம்ம வந்து அதே மாதிரி மற்றவங்க சொல்லட்டும். அடுத்த கேள்விக்கு வரேன். மற்றவங்க சொல்லட்டும். நான் சொல்லட்டுமா பிரகாஷ்? சொல்லுங்க பிரதர். நீங்க தான் வந்து நீட் வெர்சஸ் டிராகன்ல டிராகன் தான் பந்தயம் அடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால நீங்க சொல்ற கருத்தை நான் கொஞ்சம் கூடுதலாவே பார்க்கறேன். ட்ரீம் லெவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க. ப்ரெஷர் இல்லை, நான் சொல்றது வந்து எகெயின் அன்பாப்புலர் சாய்ஸு. பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆன் பேப்பர் வந்து அவங்க ஆப்ஷன் வந்து நல்லா அவங்க ஸ்ட்ராட்டஜியாக கொஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிளேயர்ஸ் எல்லாம். அதனால் யூஸ்வலாக அவனுக்கு லீக் ஸ்டேஜில் அவுட் ஆகிடுவானுங்க. பட் ஆனால் இந்த தடவை அவனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டீம் நல்லா தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்க நான் ஃபீல் பண்ணுறேன். எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயர் வந்தது, அப்புறம் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னஸு, அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய பேட்டிங் இப்போ வந்து நல்லா பவர் ஹவுஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யார் அந்த சிங்கர் பானே வந்து ஓப்பனிங் பரம்பிரம் சிங்கா, சிம்ரன் சிங், ஜோஷ் அவங்க 2 தான் ஓப்பனிங்கு. ஸ்ரேயாஸ் எனக்கு தெரிஞ்சு 1 டவுன் வருவாப்புல. அடுத்து மேக்ஸ்வெல்லு, ஸ்டாய்னஸு, அப்புறம் வேற யார் இருக்கா,
வதேதரா. நேஹல் வதேரா, அதனால பேட்டிங் நேஹல் வதேரா, சஹால் சஷாங்க் சிங். எதுங்க? இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ சஹால் ஒன் ஓப்பனிங் வந்து ஜோஸ் இங்கிலீஷும் பிரப்ஜிம் பிரதீப் சிங், கிரன்ஸ் ஆமா. பண்ணுவாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் நம்ம டவுன் ஸ்ரேயஸ் ஐயர், 2ல நம்பர் 4 மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா ஸ்டாயினிஸ் மேக்ஸி ஆர் ஸ்டாயினிஸ் நம்பர் 4-5. 6ல பாத்தீங்கன்னா சஷாங்க் வருவான். 7ல நேஹல் வதேரா. கரெக்ட். 8ல யான்சன் இல்ல ஒமர்சாய் ஆடுவாங்க. யுசி சாகல், ஹர்ஷதீப் ஆமாமா. சிங். இதில் மறுபடி பவுலிங் மத்தபடி தான் replace அதுக்கப்புறம் தான் பண்ணிட்டாரு உங்களுக்கு பிரச்சனை. எல்லாத்தையும். ஆமா. இல்ல அதான் பேட்டிங்னால எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இப்ப நல்லா ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காப்ல. அதனால அதுவும் நல்ல பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங். பவுலிங்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி யான்சன் எடுத்தது நல்ல சாய்ஸ். அப்புறம் சாகல் நல்ல பவுலிங்கும், ஐ மீன் நல்லா அவங்க இது வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல காம்பினேஷன். தடவை எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப்பும் விளையாடுறான்ல, இருக்கானுங்க. ஒரு ஹர்ஷதீப், சஹல், யான்சன், இவங்க 3 பேர்த்துல ஹர்ஷதீப், சஹல் நம்பலாம். யான்சன் அடி வாங்குற ஆளு. கரெக்ட். அதனால இந்த மொத்தமா பார்த்தா காம்பினேஷன் நல்லா ஓரளவுக்கு கரெக்டா அவனுங்க ஆக்ஷன்ல வாங்கினது, பிளேயர்ஸ் வாங்கினது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்ல காம்பினேஷன், நல்ல டீம் இது இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு லக்கும் ஃபேவர் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவையே அது பிளே ஆஃப் நுழையிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆஸ்திரேலியன் கோட்டா. எதுங்க? ஆஸ்திரேலியன் கோட்டா. ஆமா, தெரியல, பார்ப்போம். ஓகே பிரகாஷ், நீங்க சொல்லுங்க. ஹலோ, அடுத்து யாரு வாங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. நான் வந்து இந்த இதுல கிரிக்கெட்ல இருந்து ஒப்பீனியன் கேட்க மட்டும்தான், கொடுக்கறல. ஓகே எனக்கு ட்ரீம் லெவனுக்காக தான் கேட்கறேன் நான். ஓகே ஓகேங்க. அஜித், உங்களுக்கு ரிக்கல்டனா இல்ல வில் ஜாக்ஸ் யார் ஆடினா உங்களுக்கு ஓகே? ஏன்னா ரிக்கல்டன் ஆடி ரிக்கல்டன் ப்ரோ. அவர் கீப்பர் பேட்ஸ்மேன் மாதிரியா? ரிக்கல்டன் தான் அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவ்வளவுதான். மின்ஸ் அப்படி எடுத்திருக்கீங்க, எண்டில் ஆடுறக்கு. புரியல ப்ரோ. ராபின் மின்ஸ் எடுத்திருக்கீங்க. அவரு ஏதோ ஸ்டார்டர் மாதிரி சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி யாரோ சொல்லியிருந்தாங்க. இல்ல கன்ஃபார்ம் ப்ரோ, ஸ்டார்டர். அதான் ப்ரோ அவர் ஆடினாலுமே இம்பாக்ட் பிளேயருங்கிற மாதிரி இம்பாக்ட் பிளேயர் நமந்தீர் தான் வருவார்ல. இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன், அவர் ஆடலாம். ரியான் ரிகல்டன் ஓப்பன் பண்ணா எனக்கு தெரிஞ்சு பெவான் ஜாக்கப்ஸ் ஆடலாம் ப்ரோ. பெவான் ஜாக்கப்ஸ் செமையா இப்போ ஆடிட்டு இருக்கான். நியூசிலாந்துக்கு செமையா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். சூப்பரா ஆடிட்டு இருக்கான். ஸோ நான் ஃபினிஷிங்ல வந்து பெவான் ஜாக்கப்ஸ் ஆடிட்டு, ஓவர்சீஸா பாத்தீங்கன்னா ரியான் ரிகல்டன், பெவான் ஜாக்கப்ஸ், ட்ரெண்ட் போல்ட், சாட்னர், இவங்க 4 பேர்த்த ஆடிடுவேன். ஸ்பின்னுக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா சாட்னரும் கரண் சர்மாவும் ஆடுவேன். அப்படி இல்லைன்னா இவரை வச்ச ஒரு ஓவர், திலக் வர்மா வச்ச ஒரு ஓவரும், ஹர்திக் வச்சு 2 ஓவர், நடுவில் நமந்தீர் வச்ச ஒரு ஓவர், 4 ஓவர் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். மும்பைல என்ன மைனஸ்னா சாம்சன் மட்டும்தான் ஸ்பின்னர் நான் நினைக்கிறது. யாரும் ஸ்ட்ராங்கா அந்த ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு, Bro, அல்லா சாண்ட்னர் கசஃபர், அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அவர் இன்ஜியலி அவருக்கு பதிலா முஜீபுர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க. ஓகே ப்ரோ. முஜீபுர் ஏன்னா ரஹ்மான் ரிப்ளேஸ் ஜாக்ஸ், நீங்க பண்ணிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஜாக்ஸ் விட்டோடனே ஏஞ்செல்லாம் போய் கையெல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. மேபி அது ஸ்டீல் மாதிரி பார்த்தாங்க. இல்ல மேபி ப்ரோ, அவரும் அதுதான் இப்ப ரீசன்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஜாக்ஸுக்கு அவ்வளவு பெரிய ஃபார்ம் இல்ல ப்ரோ. பட் நீங்க ரியான் ரிகல்டன் எடுத்து பாத்தீங்கன்னா SA20ல ஹையஸ்ட் ரன் கெட்டர் அவர் தான் மும்பைக்காக விளையாண்டதுல. மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் மாதிரி மேட்சுக்கு மேட்ச் 50 இல்ல 90 அந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்கா ப்ரோ. வேர்ல்ட் கப்லயுமே இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாரு சவுத் ஆப்பிரிக்காக்கு. கூட இந்த பார்ட்னர் தான் சரியில்லை. அவர் எப்பவும் போல T20 மோட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. இப்ப கடைசி மேட்ச் கூட பாத்தீங்கன்னா 10 பால் 17 ரன் அடிச்சாப்ல. கடைசியில பவுமா போட்ட ப்ரெஷர்ல ஓவர் த ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாப்ல. அதே மாதிரி பிஎஸ்கேல வந்து நம்ம ஒமர்சாய் ஆட வைப்பாங்களா? இல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ பிரச்சனையே. இப்ப என்ன பிரச்சனை இல்ல ப்ரோ, 4 பேர் ஃபாரின் பிளேயர் தான் ப்ரோ ஆட ப்ரோ. இங்கிலீஷ் ஓபன் பண்ணிடுவான். ஸ்டாயினிஸ் ஆமா, மேக்ஸ்வெல் மிஸ் பண்ண முடியாது. மீதி இருக்கிற கரெக்ட். ஒரே ஸ்லாட் தான் யான்சனா இல்ல ஒமர்சாயா, யாருங்கிறது தான் இப்போ டவுட். இப்ப ஒமர்சாய் ஆட வச்சீங்கன்னா அவனையும் டாப் 5 தான் ஆட வைக்கணும். அந்த ஃபினிஷிங் ரோல் கொடுக்க முடியாது. என்னோட சாய்ஸ் யான்சன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா, பவுலிங்க்கு வேணுன்றங்காட்டி ஆமா யான்சன் வச்சிருவாங்க. ஆல்ரவுண்டர் பேட்டிங்கும் நல்லா பண்ணுவான்ல ஓரளவுக்கு யான்சன். சூப்பர் ஹிட்டர் ப்ரோ. அந்த எண்டிலிங் வந்து பயங்கர ஹிட்டர் தான். ஒமர்சாய் கூட நின்று ஆடுவான் ப்ரோ. செம்ம ஓப்பன். அவன் பவர் பிளேல பயங்கரமா போடுவான் ப்ரோ. சூப்பர் ஸ்பெல். இங்கிலாந்து கூட 5 எடுத்தானே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இப்ப ரீசெண்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபில பேட்டிங் தான் இப்ப நல்லா விளையாண்ட மாதிரில. பேட்டிங்லயே அடிச்சான் ப்ரோ, ஒரு 60-80 என்னமோ அடிச்சான். பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா 5 எடுக்கும். அஸ்மதுல்லா ஒமர்சாய். அவன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்லயே இருக்கான். ஒமர்சாய் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏங்க ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயரே அவர் தாங்க. ஓடிஐல ஒய்டி கிரிக்கெட் ஆஃப் தி இயரே அவர் தாங்க. ஐபிஎல் ஆடுறதே இல்லையா? ஆர்சிபிக்குலாம் ஆடவே இல்லை. இல்ல ப்ரோ, போன வருஷம் இதுல இருந்தாப்ல, இதுல ஜிடில இருந்தாங்க. அதிகமா யூஸ் பண்ணல. வெறும் 50 lakhs பேஸ் பிரைஸ்க்கு தான் எடுத்தாங்க.
கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு அவன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவனுக்கு பதிலா கூட விளையாட வைக்கலாம் இல்லாட்டி. எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் இங்கிலீஷ் கண்டிப்பா ஆட வைப்பானுங்க. ம். ஜாய்னஸ் யான்சரி அதான் ப்ரோ ஜாஸ் இங்கிலீஷ் பிரப்சிமிங் தான் ஓப்பனிங். ஆமா. ப்ரோ மும்பையில் பார்த்தீங்கன்னா 4 பவுலர் சாலிடாக போட்டுருவாங்க ப்ரோ. 4 ஓவர், மீதி 4 ஓவர் ஃபில்லப்புக்கு தான். பும்ராட் இருந்து 4 ஓவர், போல்ட் இருந்து 4 ஓவர், தீபக் சகட் இருந்து 4 ஓவர், டேன்னட் இருந்து 4 ஓவர், 16 ஓவர் வந்துடும். மீதி 4 ரெண்டு ஓவர் வந்து ஹர்திக்கையும் ஹார்திக் 2 ஹர்திக் திலக் 1. ஹர்திக் 2, திலக் 1, நமந்தீர் 1 போதுமே. எதுக்கு இன்னொரு ஸ்பின்னர்? இது இப்ப எத்தனை மேட்ச் ப்ரோ விளையாட சஹாரா நம்புறீங்களா? ப்ரோ ஸ்டார்டிங் ஒரு 3-4 மேட்ச் பும்ரா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். 3-4 மேட்ச் இருக்க மாட்டான். ப்ரோ பும்ரா இல்லைன்னா இருக்கான் ப்ரோ. அஸ்வின் குமார்னு ஒருத்தர் இருக்கான் ப்ரோ, எடுத்து வச்சிருக்காங்க பேக்கப்புக்கு. ஹர்திக் 4 ஓவர் போட விட்டுட்டு அவனை 2 ஓவர், ஹர்திக் 2 ஓவர் சேர்த்து போட்டு இவன் 2 ஓவர் கம்மி பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. தீபக் சார் 1, 3, 4, 7 1, 3, 5, 7 நீ போட்டு போய் ரெஸ்ட் எடுன்றுவாங்க. அவன் அவ்வளவுதான். தீபக் மீதி சஹர் எல்லாம் இன்ஜுரி மத்தவங்க பாத்துக்குவாங்க. எங்களுக்கு அவனாலதான் நான் 14 அதைத்தான் ப்ரோ சொல்றேன். பவர் பிளேலயே முடிச்சுட்டு அவனை போய் இம்பாக்ட் பிளேயர் அப்பவே எடுத்துருவாங்க. அவனை வெளியே உட்கார வச்சுட்டு நமந்தீர் ஆட விட்டுருவாங்க ஓப்பனிங்ல. ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யார் போடுவாங்கப்பா? பெவன் ஜேக்கப்ஸ் ப்ரோ ரெக்கல்டன் ஆடுவான் ப்ரோ. ரென் போல்ட், சாண்ட்னர் ஆடுறாங்களா இல்ல முஜீப் ஆடுறாங்களாங்கிறது 2 டைலமால இருக்கு. வில்ஜாக்ஸ் ஆடினாங்கன்னா முஜீப் ஆடுவாங்க. வில்ஜாக்ஸ் ஆடலன்னா ஜாக்கப்ஸ் ஆடுவாங்க. அந்த ஃபினிஷிங்ல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஹர்திக் பாண்டியாவை கீழே இறக்கி ஃபினிஷ் பண்ண போறாங்களான்னு தெரியல. இல்ல ஆனா இவரு அவன் பேர் என்ன, ஜெயவர்தனை ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. நாங்க வந்து ஜாக்ஸை வந்து ஃபினிஷரா பாக்குறோம், ஹர்திக் பாண்டியோட பார்ட்னரா பாக்குறோம்னு சொன்னாங்க. ஸோ மேபி அவரையும் நம்பர் 5-6ல ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் அனுப்பிச்சு ஃபினிஷரா ஆட வைக்கலாம். அப்படி ஆட வச்சாங்கனாலும் யோசிப்பாங்க. ஆனா நீங்க பொலாட் போன அப்புறம் கொஞ்சம் ஃபியர் ஃபேக்டர் கம்மியாயிடுச்சு ப்ரோ மும்பைக்கு. அந்த ஸ்லாட்டை மட்டும் உங்களால ஃபில்லே பண்ண முடியல. டேவிட் ரொமாரிஸ் அப்புறம் ஒரு மேட்ச் ஆச்சான்னு நினைக்கிறேன் டெல்லி கூட, அப்புறம் ஆடல ஒழுங்காக. அதுதாங்க நான் சொல்றேன். அந்த டிம் டேவிட நம்பி தாங்க டீம் மொத்தமா நாசமா போச்சு. எனக்கு அப்பவே செம கடுப்பு. பொல்லாட விட்டு டிம் டேவிட் தாங்கன்னு. இப்ப அவனை ஒரு ஆளு நம்பி வேற எடுத்து வச்சிருக்காங்க, பாவம். சரி நில்லுங்க. அதுக்கு முன்னாடி யாரோ பீஸ் மேக்கரா அவர் ஏதோ கை தூக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. ப்ரோ கேக்குதா? கேக்குது பேச கேட்க சொல்லுங்க கேக்குது brother. ப்ரோ, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, வில் ஜாக்ஸ் 2 பேருமே தான் ஆடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அது ஆர்சிபிக்கு அவர் வந்து மிடில் ஆர்டர் தானே ஆடினாரு. வில் ஜாக்ஸ் செஞ்சுரி அடிச்சதெல்லாம் மிடில் ஆர்டர்ல தானே. கண்டிப்பா வில் ஜாக்ஸ் ஆடுவாங்க ப்ரோ. ரிக்கல்டன், ஜாக்ஸ், போல்ட், அவர் பேர் என்ன, சாண்ட்னர். கண்டிப்பா வில் ஜாக்ஸ் ஆடாம இருக்க மாட்டாங்க. இல்ல அதுதான் ப்ரோ, ஜெயவர்தனை வந்து பினிஷரா யூஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் இறக்குனது பெஸ்ட் ப்ரோ. ஏன்னா ஓப்பனிங்ல பயங்கரமா தான் ப்ளே இல்ல பண்ணுவாரு. ப்ரோ, அந்த வில் ஜாக்ஸ் ஆர்சிபிலேயே 1 டவுன்ல தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல வில் ஜாக்ஸ் மேல கொண்டு வந்தோம்னா ரொம்ப முன்னாடியே டெய்ல ஆரம்பிச்சிடும் ப்ரோ. பினிஷ்லாம் பண்ண முடியாது. ஹர்திக் பாண்டியா மட்டும் தனியா போராடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் தான் வில் ஜாக்ஸ் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா நமந்தீரை வந்து அந்த அளவுக்கு நம்ப முடியல. ஏன்னா அவர் ஒரு 2 இன்னிங்ஸ் தான் விளையாண்டாரு. மின்ஸ் வந்து கொடுத்த சான்ஸ் எதையுமே யூட்டிலைஸ் பண்ணல. அந்த மாதிரி லோக்கல் மேட்சஸ்லாம் பெருசா அந்த பழைய வீடியோஸ் தான் இப்பயுமே இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப நமந்தீர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த லோக்கல்ல திலக்கர்மா கூட சேர்ந்து எல்லா மேட்சும் பயங்கரமா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பினிஷிங் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காப்ல. அங்க வந்து என்ன ப்ரோ 2 6 3 6 அடிச்சா போதும். அதுதான் ப்ரோ. ஆனா நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் மேலதானே ப்ரோ ப்ரெஷர்னா ஹேண்டில் பண்ண முடியும். நமந்தீரை டக்குன்னு அவ்வளவு பெரிய ப்ரெஷரான ஒரு டீம்ல மேட்ச்னா இது பண்ண முடியாதுல்ல, அதுக்கு சொல்றேன். அப்படி பும்ரா வரதுக்கு முன்னாடி டாப்லி ஆடினாலும் கூட ஆடுவாங்க. ஏன்னா அவர் ஹைட்டுக்கு நல்லா போடுவாரு டாப்லி கூட. டாப்லயே ஆட மாட்டாங்க ப்ரோ. அஸ்வின் குமார்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவனை வந்து மேக்ஸிமம் ஆட வைப்பாங்க. அவன் ஒரு பேஸ் ஃபேக்டரி மாதிரி யூஸ் பண்றாங்க. அது மத்வால் மாதிரி ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எம்ஐ அதில் பார்த்தேன், அந்த இவங்க பேசுறதுல அவங்க கொஞ்சம் பேக் பண்றாங்க. எனக்கு இந்த வாட்டி வந்து இல்லைனாலும் இருக்காங்களே ப்ரோ. யாரு என்ன ப்ரோ சொன்னீங்க கேட்கல. இல்ல பண்ணுக்கு சொன்ன, அதான் கடவுளின் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காருல்ல தண்டத்துக்கு டீம்ல, அர்ஜுன் டெண்டுல்கர். ஏங்க அவரு வேற இழுக்கிறீங்க. இவரு எனக்கு இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது ப்ரோ ஆன் பேப்பர்ல.
பவுலிங்கும் லாஸ்ட் சூப்பரா இயர் இருக்கு மேட்ச் அவங்க இந்த ஸ்குவாட்ல. வருஷம் வருமா? 3 பேட்ஸ்மேனே மேட்சை முடிச்சிருவாங்க போல. ஹெட், இல்ல ப்ரோ, அபிஷேக் அதான் ப்ரோ சர்மா. எனக்கு எஸ்ஆர்ஹெச்ல வந்து என்ன பிரச்சனைனா டாப் 5 பயங்கரம் ப்ரோ. பவுலிங் ஓகே, ஆனா அந்த மிடில் அந்த 6, 7, 8 ரொம்ப தின்னா இருக்கு. கிளாசன், அவர் பேர் என்ன, ரெட்டி, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. அதான் ப்ரோ ஓப்பனிங் பாத்தீங்கன்னா எப்பவும் போல இவங்க 2 பேர் தான் லெப்டிஸ். இவன் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா பண்ணிடுவாங்க. இஷான் கிஷன் 1 டவுனு, 2 டவுன் நிதிஷ்குமார் ரெட்டி. நம்ம அதுக்கு அடுத்து கிளாஸ்னு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அபினவ் மஹனோகர், முல்டரு அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர ப்ரூவனா யாரும் இல்ல. பெரிய பிளேயருமே யாருமே இல்ல அந்த அவங்களுக்கு. இவங்க 5 பேர் தான் பிளேயர்ஸ் பெரிய ஒருத்தர் பிளேயர். இருப்பாரு ப்ரோ, அவரு நல்லா போடுவாரு. குஷால் மெண்டிஸ், அப்புறம் பேட் கமின்ஸ் இருக்காப்ல. ஆ, குஷால் மெண்டிஸா அது கமிந்து பரவ மெண்டிஸான்னு தெரியல. இப்ப 2 எல்லா கையிலே டீம்லயுமே பவுலிங் ஏதாவது போடுவாப்ல. ஒரு இல்ல எல்லா டீம்லயுமே ஏதாவது ஒரு இது இருக்குதான் செய்யுது. பினிஷிங் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கு. ரபாடா ஜிடி எல்எஸ்டியை தானே ப்ரோ? தவிர எல்லா டீம். யாரு? ரபாடா ஆமா, ஒரு ஜிடி தான். ரபாடா அங்க ஒரு சிராஜ் பேஸ் ப்ரோ ஃபேக்டரியே நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஒரு பேஸ் ஃபேக்டரி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் எங்க பேஸ் ஃபேக்டரி இருக்கு, எல்எஸ்ஜி நினைக்கிறேன். அங்க ஒரு பேஸ் ஃபேக்டரி. எல்லாம் ப்ரோ, எல்எஸ்சில பவுலரே இல்ல ப்ரோ. அவர் ப்ரோ ஃபுல்லா இருக்காங்க மிடில் ப்ரோ, ஆர்டர் மயங்க் ஃபுல்லா யாதவ் லெஃப்ட் இருக்கா, ஹேண்டர்ஸ் மோஷின் தான். கான் இருக்க. அவரு அழகா ஆஃப் ஸ்பின்னர் வச்சது. எல்எஸ்சில பவுலரே இல்ல ப்ரோ. சமார் ஜோசப்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ப்ரோ. இல்ல ஒரு முகேஷ் யாதவ் இருந்தானே, குமாருக்கு அவங்க இன்ஜுரி தானே. சொல்றாங்க. முகேஷ் குமார் ஒரு தானே அவரு. இன்ஜுரி ஆயிட்டான். 14 கோடி கொடுத்து எடுத்தாங்க. 14 முகேஷ் 11. யாதவ், சாரி மயங்க் யாதவ். மயங்க் அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜுரி. ஆஃப் கிடையாது. அவங்கள்ட்ட பவுலர்ஸே இல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் லாஸ்ட் மந்த் தான் வந்துருவாங்க எல்ஐசி. எல்எஸ்டியை தவிர மீது எல்லா டீமுமே ஆன் பேப்பர்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. எல்எஸ்ஜி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வீக்கா இருக்கு இந்த ஐபிஎல்ல. சென்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சென்னை வந்து அது ஹோம் இல்லாம வேற எங்கேயாச்சும் போனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது ப்ரோ. 7ல பேஸ் ஃபேக்டரி 5 சுத்தமா இல்ல இல்ல. 6 ஜெயிச்சிடணும் ப்ரோ ஹோம்ல. வெளியே போயிட்டு 2-3 ஜெயிச்சா போதும். 7ல 5 ஆனா அடிச்சிருவாங்க ப்ரோ. இன்னும் தோனி தான் ஆனா அதே கிட்ட வந்து கிட்ட சேப்பாக்கு இருந்து வந்து பழைய வச்சிருக்காங்க. சேப்பாக்கா இருக்கணும் ப்ரோ. அதுவுமே தோனியோட சேப்பாக்கா இருந்தா வின் பண்ணிடுவாங்க. ருத்துவோட சேப்பாக்கா இருந்தா அதுவும் கஷ்டம் தான். அவன் ஸ்பின்னரை ஒரு யூஸ் மேட்ச் பண்ணுவான் அது ப்ரோ. ஜிடி இன்னொரு கூட பெரிய வின் பிரச்சனை பேசர் யூஸ் என்னன்னா, பண்ண 3 இல்ல பெஞ்ச் ப்ரோ, ஸ்பின்னர். இன்னொரு பெரிய பிரச்சனைனா பத்திரன ஆக்ஷன் மாத்துறதுக்கு அப்புறம் SAT20 எல்லாம் உட்கார வச்சிட்டாங்க ப்ரோ. மேட்ச் ஆடாம இல்ல ப்ரோ, இப்போ யாரோ அந்த அளவுக்கு பார்த்தேன் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நெட்ல ரொம்ப மறுபடியும் டவுன் அதே ஆயிடுச்சு. ஆக்ஷன் பண்றேன். யாரும் தூபேக்கு அந்த பாட்டு போடாம இருந்தா சரி. ஆரம்பிச்சாமி என்ட்ரியே அதுதாங்க. அப்புறம் பார்க்கல நீங்க கேக்குதா? வீடியோ? பார்த்தேன். கேக்குதா ப்ரோ? யாரும் அந்த பேசுறது எனக்கு பாட்டு கேட்கல. போட்டு நல்லா விளையாடுனான் ஒருத்தன் வந்தா. இல்ல ஆரம்பிச்சாமி ரச்சினுக்கும் அப்படிதான். மன்மதனே சாங்கு. ஆமா, அந்த தூபே அந்த ஆர்சிபி மேட்ச்ல சொதப்பிட்டான் ப்ரோ. ரச்சின் நல்லா ஆடிட்டு இருந்தான், ரன் அவுட் பண்ணி வச்சுட்டான். ஆனா சிஎஸ்கேக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ப்ரோ. மற்றபடி ஸ்பின்னு சொல்லவே வேலை. 12 ஓவர் ஸ்பின்னை போட்டு வச்சிருவாங்க. ஆனா ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும்தான் என்ன இல்ல என்ன ப்ரோ, பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல அவங்க டீம்ல 140+ கிளாக் பண்ற பவுலர்ஸே இல்ல ப்ரோ. அது ஒரு பெரிய இஷ்யூ தான். அவங்க ஹோம் வென்யூ இல்லாம வேற எங்க மட்டும்தான் இருக்கு. போனாலுமே கஷ்டப்படுவாங்க. சரி, அவன் கலீல் இன்ஜுரி இருக்கானே ஆக ப்ரோ. மாதிரி. ப்ரோ கலீல்லாம் 140 எல்லாம் போட மாட்டாரு ப்ரோ. 130 அவ்வளவுதான் போடுவாரு. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ரச்சினை நிக்க வச்சு ஒரு 10 டாட் பால் போடுவாரு. டெல்லியில ஈவன் ரோஹித் ஃபர்ஸ்ட் சர்மா. மேட்ச். ஆமா ஆமா. ஆமா ப்ரோ, அதான் டெல்லி மேட்ச் அதுதான் தான் ப்ரோ, தேர்ட் அவரும் மேட்ச். தீபக் சகர் மாதிரி தான். ஸ்விங் இருந்ததுன்னா அவர் ஆடுவாரு. டெத்லாம் அவரை நம்ம நம்ப முடியாது. அதுவும் கரெக்ட் தான். ஆனா பத்திரானா மட்டும் இருக்காரு. சாம் கரன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்டா. ப்ரோ அங்க ஃபாரின் பிளேயரே பிரச்சனை தான் ப்ரோ. அதுதான் 4 ப்ரோ. பேர் நாலு ஆடுவாங்கன்னே ஃபாரின் தெரியல. யாரும் நினைக்கிறீங்க ப்ரோ சிஎஸ்கே? இல்ல பத்திரனா இல்ல தான் ப்ரோ நான் சொல்றேன். அவங்க ஆக்ஷன் மாத்துறதுக்கு அப்புறம் SAT20 இல்ல உட்கார வச்சிட்டாங்க பத்திரனா ப்ரோ. ஆடுவாங்க ப்ரோ. ரொம்ப அடி பத்திரனா ப்ரோ வாங்குவாங்க. கன்ஃபார்ம். சிஎஸ்கே வேற, இல்ல எஸ்கே வேற ப்ரோ. ஆடுவாங்க ப்ரோ. நான் சொல்றது வந்து அவரு பழைய அளவுக்கு டெட்லியா இல்லைன்னு சொல்றேன். ப்ரோ SAT20 போன வருஷம் போட்டு பிரிச்சுட்டாங்க ப்ரோ. போன வருஷம் ஒரு ஐபிஎல்க்கு 3 முன்னாடி ஓவருக்கு 60, ஒரு நிமிஷம் 4 ப்ரோ, ஓவருக்கு 65 எல்லாம் கொடுக்க ஐபிஎல்க்கு ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி வேர்ல்ட் கப்ல நல்லா ஆடி வாங்கினார் அவரு. ஐபிஎல்ல வந்து நல்லதா போட்டார். ஐபிஎல்ல வேற, அதுல வேற ப்ரோ. எனக்கு மனோஜ்குமார் பேசுறது மட்டும் கேட்கல. இல்ல ப்ரோ,
இந்த 2024 ஐபிஎலுக்கு முன்னாடி 2023 வேர்ல்டு கப்ல நல்லா ஆடி வாங்குற ஒரு bowling போடும்போது 24 ஐபிஎல் நல்லா வந்து போட்டாரு. ப்ரோ 4 ஃபாரின் பிளேயர்ஸ் சிஎஸ்கே யார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நூர் அகமது, பத்திரானா ரச்சின் கான்வே கன்ஃபார்ம். பிக்ஸ். நூர் அகமது கன்ஃபார்ம் ஆடுவாங்க நூறு bro. எனக்கு அப்ப கான்வே ஓபன் பண்ண செகண்ட் மாட்டாங்களே. மட்டும்தான். ரச்சினா கான்வேவா ப்ரோ? ப்ரோ ரச்சினா கான்வேவா? ஆனா போன வருஷம் லாஜிக் படி ஃபர்ஸ்ட் பார்த்தா கான்வே மிச்சலுக்கு ஸ்டார்ட். பதிலா கான்வே ரச்சின் உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கான்வேவும் மிச்சலும் ஆடினாங்க, அப்புறம் ரச்சினும் மிச்சலும் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வாட்டி ரச்சினும் கான்வேவும் ஆடுவாங்க, ருத்து மறுபடியும் 1-1 தான் நினைக்கிறேன். இல்ல வேணாம், ருத்து ப்ரோ ஓபன் தான் வேணும். ருத்துவும் கான்வேவும் ஓபன் பண்ணோம் ப்ரோ. ரச்சின் அடிச்சு வெளியே துரத்திட்டு மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல ப்ரோ, பிச் இவன் வந்து ஆடணும். பிச்ச வந்து கான்வே பழைய மாதிரி கான்வே ஸ்பின் ருத்து சோக்கு ஓப்பனிங். உடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா கான்வே தான் ஆடணும். ரச்சினுக்கு வந்து இந்த ஸ்பின் சோக்கு பிச்சில் எல்லாம் ஆடாது அந்த அளவுக்கு. கான்வே ஏதோ பண்ணிடுவாரு, சத்தி கூட ஏதாவது இல்ல ப்ரோ, ரன் ஸ்கோர் ஸ்டார்டிங்ல பண்ணிடுவாரு. பாக்கணும். மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபாரின் ஹிட்டர் இல்லைன்னா ஸ்டாம் கரன் ஆடணும். அப்படி யாரும் செட் ஆகலன்னா கான்வே, சாம் கரன், பத்திரானா, நூர் அகமது இவங்க 4 பேர் தான் ப்ரோ ஆடுவாங்க. அஜித் எனக்கு குமார் தெரிஞ்சு ப்ரோ, வெளியே போனா மனோஜ் குமார் ஏதாவது பேசுறாரா? நூறுக்கு பதிலா எனக்கு சுத்தமா கேட்கல அவர் பேசுறது மட்டும். இல்ல பேசிதான் ப்ரோ இருக்காரு. நூர் அகமதை பத்தி இதை சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அவர் பேசுறது மட்டும் கேட்க மாட்டேது. அவே போனா 150 பதிலா வேற யாராச்சும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நூர் அகமது ஆடணும் தாங்க அவங்க 10 கோடி ரூபா கொடுத்து சண்டை போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. நூர் அகமது எல்லாம் சேப்பாக்கல இறக்கி விட்டுருவாங்க. நூர் அகமது, அஸ்வின், ஜட்டு 12 ஓவர் போட்டுருவாங்க. அவன் நல்லா பிளாட் ட்ராக்ல அப்போ நல்லா 3 போடுவான் ப்ரோ. ஃபாரினர்ஸ் சொல்லிக்கிறேன். 100 சூப்பரா போடுவான், நல்ல வேரியேஷன் இருக்கும் அவங்ககிட்ட. ப்ரோ கன்ஃபார்ம். ஃபைனல்ல 2023 ஃபைனல்ல கான்வே ருத்து அவுட் பண்ணது அவன் தான் ப்ரோ. நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அதுதான் அவன் தான் 2 பேரையும் வச்சுட்டான் ஒரே ரஷீத ஓவர்ல. கூட 3-4 சிக்ஸ் அடிச்சிருவாங்க. தூபே 2 சிக்ஸ் அடிப்பான், ரஹான் எல்லாம் அடிப்பான். ஆனா இவனை மட்டும்தான் எவ்வளவு 3 ஓவருக்கு 20 ரன் எவ்வளவு கொடுத்துருப்பான். நான் நேத்தே இப்பதான் பார்த்தேன் ஹைலைட்ஸ் மறுபடியும். 100 செம்மையா போடுவான் ப்ரோ. யாருமே நாதன் எல்லிஸ் ஏன் ப்ரோ சொல்ல மாட்டீங்க? அவன் அவர் பேக்கப் நல்லா ப்ரோ, தானே போடுவாரு. கன்ஃபார்ம் இல்ல ப்ரோ, பேக்கப். எல்லிஸ் கரெக்ட் தான் ப்ரோ. பட் அந்த 11ல ஆடுற அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு யாருமே இல்லையே ப்ரோ. எப்பயும் நூர் அகமது ஆடிடுவாங்க. நூர் அகமது, முஸ்தபிஸ், ப்ரோ அது பேர் என்ன, 3 ஃபாரினர்ஸ் ஃபிக்ஸ் ப்ரோ. பதிரனா, எல்லிஸ், கான்வே ரவீந்திரா, வேற யாரு ப்ரோ ஆடுவா? ப்ரோ இல்ல சாம் கரன் கான்வே ஆடாம கொடுக்க மாட்டாங்களா? மிடில் ஆர்டர்ல அவன் தான் ப்ரோ ஆடு வருவான். நம்பர் 4, 5ல அவர் தான் வருவாப்ல. சாம் கரன் தான் வருவாப்ல. நம்பர் 5ல ப்ரோ. சாம் 3 கரன் பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறான். திரிபாதி, 4 தூபே, 5ல சாம் கரன் ஆடுவான்னு நினைக்கிறேன். அப்போ விஜய் சங்கர் யாருமே யாரும் ஒருத்தர் 6ல தானா? 2 பேர் இருக்கானுங்க 6ல விஜய் சங்கர் ப்ரோ. அவன் 5 எப்படி 6 ப்ரோ நம்புறது டெத்துக்கு? திரிபாதி ஹலோ அஜித் கேக்குதா? ஆடலாம் ப்ரோ. சாம் கரன் நல்லா தான் ப்ரோ. ஆடுவான். கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல சாம் கரன் சிஎஸ்கேல இருக்கானா என்ன இப்ப? ஆமா ப்ரோ, 2.75 கோடிக்கு இந்த ஐபிஎல் எடுத்தாங்க. ஆமா ப்ரோ, அப்படி குட்டி சிங்கம் பேக். யாருமே ஆர்சிபியை குழந்தை பத்தி பேசவே அவன் மாட்டீங்க. பேரே இல்லையேங்க. இருக்காருங்க ஃபாரின் பிளேயர்ஸ். அவர் இருப்பார் பாருங்க. அவரும் அப்புறம் ஓவர்டன் இருப்பாரு. ஆமா ப்ரோ, ஓவர்டன் கூட ஆடலாம் ப்ரோ. பினிஷரா பயங்கரமான ஹிட்டர் அவரு. சாம் அதான் ப்ரோ, இதுல மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபாரினர் யாராச்சும் ஆடுவான். சாம் கரன் இல்லைன்னா இவரு ஓவர்டன். ஓவர்டன். இவங்க 2 பேத்துல. அப்புறம் ஓப்பனிங்ல இதுதான் ப்ரோ. 3 ரச்சினே இல்ல ஃபாரினர்ஸ் டெவான் ஃபிக்ஸ் ப்ரோ. கான்வே. சாம் கரன் இல்ல ஃபர்ஸ்ட் கான்வே ஓவர்டன். ட்ரை பண்ணுவாங்க ப்ரோ. ரொம்ப ஃபெயில் ஆயிட்டா, ஒரு 5-6 மேட்ச்ல ஃபெயில் ஆயிட்டா தான் ரச்சின் வருவான். இல்லைன்னா எண்ட்ல கான்வே பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ். 100 ஆகுது 10 ரனா. இவங்க 2 மாத்த மாட்டாங்க அவ்வளவுதான் ப்ரோ. ஆர்சிபி தானே ப்ரோ. ஆர்சிபில இருக்கிற 2 பேர்த்த பார்த்தாவே நம்பிக்கையா இல்ல. இந்த வேர்ல்டு கப்ல இவங்க பண்ண சம்பவத்தெல்லாம் பார்த்தா லிவிங்ஸ்டனையும் ஃபில் சால்ட்டையும் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ப்ரோ இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபார்ம் அவுட் ஆகுறாங்களா, இல்ல ஃபார்ம் அவுட் ஆகுற பிளேயர்ஸா பார்த்து இவங்க எடுக்கிறாங்களா ப்ரோ? எனக்கு இந்த டவுட் தான் ப்ரோ எல்லா சீசனும் வருது. ஃபார்ம் அவுட் ஆனவங்கள. இல்ல ப்ரோ, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. அங்க வந்து ஓப்பனிங் யார் பண்ண போறா? ஃபில் சால்ட்டும் கோலியும் பண்ணுவாங்க. 1 டவுன் வந்து ரஜத் பட்டிதார் வந்துருவாப்ல. நம்பர் 4ல வந்து லிவிங்ஸ்டன் வருவான். ப்ரோ அதுக்கப்புறம் யார் படிக்கல் வருவா? ஆடுவாங்க ப்ரோ, படிக்கல் ஆடுவாங்க. படிக்கல் ஆடினாங்கன்னா அப்போ கரெக்ட். இப்போ ஓப்பனிங்ல வந்து ஃபில் சால்ட்டும் கோலியும், நம்பர் 3 படிக்கல், 4ல லிவிங்ஸ்டனு, 5ல வந்து அந்த ஜிதேஷ் சர்மா வருவான். 6ல வரி யார் வருவா? ஐயா கேப்டன் விட்டீங்க பத்திதார். ரஜத் படிதார் அப்ப நம்பர் 4 வருவான். 5 லிவிங்ஸ்டன், 6ல ஜிதேஷ் சர்மா, 7ல டிம் வந்து அந்த டேவிட், தண்டக்கர்மாந்திர ஒருத்தன் வருவான். டிம் டேவிட். அது ஏங்க அவன் பேரை நான் சொல்ல விரும்பல. அவன் ஒரு என்னைய ஏங்க மாதிரியே ஃபுல் மும்பை ஃபேனா இருப்பீங்களா? உலகத்திலேயே ஃபுல் டாஸ் போட்டா அடிச்சு அவுட் ஆகுற ஒரே ஆள் அவன் தாங்க. ஆனா அவங்க எடுத்த இல்ல, இப்போ அவன் அண்ணன் கூட ஜேக்கப் பெத்தல் கூட ஆடலாம் ப்ரோ. அவனுமே நல்ல ஹிட்டர் தான்.
கரெக்டா ப்ரோ. பவுலிங்ல பாத்தீங்கன்னா புவி இருக்கான். ஸ்பின்னு மட்டமான ஸ்பின்னர் எடுத்து வச்சிருக்காங்க. இவர் அந்த இருக்காரு, ஹெசல்வுட் இருக்காரு பேஸுக்கு. ஹேசல்வுட் வரமாட்டாரு ப்ரோ, கவலையப்படாதீங்க. ஹேசல்வுட் வாய்ப்பு இல்லை. ஹேசல்வுட் இல்லையே, நேத்து வரமாட்டாப்ல. நேத்து தானே சொன்னாங்க எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு ப்ரோ இது WTC இருக்கிறதுனாலயா? ஆமா, இப்ப பீடாக் தான் சொன்னாரு ஹேசல்வுட் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னன்னு தெரியல. அவ்வளவுதான். அப்ப இந்த சீசனும் தோத்தாங்கன்னா குருசாமி. ப்ரோ இதுல நேத்து ஏங்க போஸ்ட் ஏதோ 18வது போட்டிருந்தாங்க, வருஷம் தோனி இது ஹேசல்வுட் வரான்னு மாதிரி போட்டிருந்தாங்க. அதுதான் நானும் சொல்றேன். ஹெசல்வுட் வரலன்னா பவுலிங் அட்டாக் சுத்தமா இருக்காது. நுவான் துஷாரை வச்சுட்டு நம்ம பண்ண மாதிரி தான் அப்புறம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல பண்ண முடியல அதுதாங்க. மேடம்ங்கிற மாதிரி. பாத்தீங்களா இல்ல 3 பிளேயர் நுவான் துஷாரா, டிம் டேவிட், ரொம்ப ரொமாரியோ ஏசப்பாடு. செப்பர்டு. அவனுக்கு நிஜமாலே கிளவுனு தான் ப்ரோ நிஜமா. ஏன்னா போன வருஷம் SRH வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வாங்கினானுங்க, அவனை யூஸ் பண்ணாம ஸ்வப்னில் சிங்க அப்படி யூஸ் பண்ணியிருந்தானுங்க. இப்ப 2 பேரையும் விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். விட்டு குருநாள் பாண்டியா வாங்கியிருக்கானுங்களா. ஏங்க அது கூட பரவாயில்லைங்க. அவனுக்கு ஆர்டிஎம் யாரு பாத்தீங்களா? சொப்னில் சிங் தாங்க ஆர்டிஎம் போட்டானுங்க. அதுதான் புரியல எனக்கு, சொப்னிலுக்கு தான் ஆர்டிஎம் என்ன போட்டானு. யாரு இது என்னன்னே தெரியல. அவங்க இருந்துதான் இந்த சபாஸ் அகமதுங்கிறவன் போன வருஷம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஹைதராபாத்துக்கு போனான். போன வருஷம் பாத்தீங்களா ஹைதராபாத்ல எப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் பேட்டிங் பவுலிங்ல செம ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ், அண்டர் ரேட்டடா இருந்தான். ஏங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அவங்க கிரவுண்ட் அடிச்சு உடைச்சாதாங்க அவங்க ஆர்சிபி ஆனா ஜெயிக்கிறத பத்தி இல்ல யோசிக்கணும். ப்ரோ, ஆனா ப்ரோ அந்த அது பிச்சுக்கு கரெக்டா நல்லா குருநாள் பாண்டியா சென்டர் நல்ல பிக்கு தான். விக்கெட் எடுக்கணும்னாலும் ஏதாவது பண்ணி தள்ளி விட்டுருவோம் ஓவரை. ஸ்பின்னர் ஆனா அங்க ஈஸியா அடிச்சிருவாங்க. குருநாள் பாண்டியா குருநாள் ஏதாவது பாண்டியா, பண்ணி. சுயாஷ் சர்மா ஓகே தான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா அந்த விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் கிடையாது ப்ரோ. பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா புவி வந்து பவர் பிளேல பயங்கரமா போட்டுருப்பல. டெத்ல பழைய அளவுக்கு எல்லாம் போன வருஷம் நல்லா பண்ணாப்ல. பட் அதுக்கப்புறம் பவுலிங்குமே அவங்களுக்கு பெருசா கிடையாது ப்ரோ. இவங்க தான் யாஸ்தா இருக்காங்க கோட்டா பெரிய ப்ரோ ப்ரோ பவுலிங் நான் அட்டாக் போன இல்ல. வாட்டி உங்களுக்காக ஒன்று கேட்கறேன். தோனியை நிக்க வச்சு உங்களுக்காக போட்டாப்ல, ஒன்று அந்த ஒரே கேட்கறேன். காரணத்துக்காக 2022 அந்த அவரை பேக்கப் பண்றாங்க. எஸ் தயாலு கரெக்ட். ப்ரோ அஜித்குமார் ப்ரோ 2022ல மும்பைல இந்த பும்ரா மட்டும் ஃபிட் ஆயிட்டா போதும் ப்ரோ. இது யாருக்கு இன்ஜுரி ஆனாலும் பரவாயில்ல. அதுதான் எப்போ வருவாருன்னு தெரியல. ப்ரோ பும்ரா இல்லைன்னாலுமே பிரச்சனை இல்லை ப்ரோ. அவங்களுக்கு இருக்கு ப்ரோ, 12 ஓவர் போடுற கால் இருக்கு. 2 ஓவர் எங்க பும்ரா இருந்தா ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போடுவான். பும்ரா இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் போடுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். ப்ரோ 2023ல பூம்ரா இல்லாம தான் இல்ல ப்ரோ, பும்ரா இல்லைன்னா டெத்துக்கு போறதுக்கு ஆள் இருக்காது ப்ரோ. அவ்வளவு நேரம் கண்டெயின் பண்ண மேட்ச கடைசியில கொண்டு விட்ட மாதிரி இருக்கும். ப்ரோ நான் பேச கேக்குதா? ப்ரோ விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. 2 பேருமே பேசுறது எனக்கு பிரேக் ஆகி தான் கேக்குது. இப்ப கேக்குதா? இல்ல ப்ரோ, பும்ரா இல்லைன்னா டெத்துல போறதுக்கு ஆளே இருக்காது ப்ரோ. அவ்வளவு தூரம் கண்டெயின் பண்ணாதான் கடைசியில கொண்டு மேட்ச விட்டுற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அது இல்ல ப்ரோ, டெத்துல போடுறதுக்கு இருக்காங்க ப்ரோ. கொண்டு வந்துருவாங்க யாரோ ஒருத்தர். தீபக் சார் ஒரு ஓவர், தீபக் சார் பவர் பிளேல முடிச்சிருவாங்க. போல்ட் ஒரு ஓவர் போடுவான், ஹர்திக் ஒரு ஓவர் போடுவான். அதுக்கப்புறம் வேற யாராச்சும் எடுத்துட்டு ப்ரோ ஆனா ஹர்திக் பும்ரா இல்லாதப்ப சம்டைம்ஸ் லக், விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு. ஆனா அவன் போன வருஷமே ஸ்டார்டிங்ல போட்டு போட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவான் ப்ரோ. நடுவுல ஃபில்லன் மாதிரி ஒரு 2 ஓவர் போடலாம். அவன் நீங்க நினைக்கிறீங்க ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா போடுறான் ஹர்திக். மும்பை இதே சரி, ஜிடிலயே சொல்றேன் நானு. இல்ல ப்ரோ, அவன் இல்ல அததான் சொல்றேனே. போன வருஷம் அவன் எல்லாமே வந்து அவனுக்கு மொத்தமா முடிஞ்சு போற மாதிரி தான் இருந்துச்சு. ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு அடி வாங்கி அதுக்கப்புறம் பும்ரா வந்து கண்டெயின் பண்ற மாதிரி இருந்துச்சு. பேட்டிங்கும் வந்து ஜெயிச்சு கொடுக்க வேண்டிய மேட்ச்ல லேட்டா வந்து தோத்து போயிருவாங்க. அவன் லேட்டா வர வேண்டிய மேட்ச்ல இல்ல. எங்களுக்கு நல்லா மெமரியா கொடுத்திருக்காரு. 4 6 3 6 ஒரு புரியல. நல்லா 3 6 என்னது ப்ரோ? எம்ஐ vs சிஎஸ்கே தோனி லாஸ்ட் நாள் பால்ல சம்பவம் பண்ணாரு. அந்த 2 6 2 4 அடிச்சிருவாரு ப்ரோ. 20 ரன் அடிச்சிருவாரு. 20 ரன் அடிச்சிருப்பாரு. 20 ரன்ல தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அந்த மேட்ச். ஆமா ரோஹித் சர்மா 100 அடிப்பாங்க அந்த மேட்ச். அது கிடக்குது ப்ரோ. அதே மாதிரி அதுதான் ப்ரோ போன வருஷம் எல்லாமே நெகட்டிவா இருந்துச்சு. ரோஹித் வந்து கேப்டன்ஷிப் போனது. அதான் போன வருஷம் வந்து மறக்க வேண்டிய சீசன் ப்ரோ மும்பை ஃபேன்ஸுக்கு. போன சீசன் வந்து 2022 அதேதான். 2022 வரைக்கும் சிஎஸ்கே மற்றும் எம்ஐ மட்டும் தான் டாப்ல வரல ப்ரோ, பாட்டம்ல வரல. நான் 2 வாட்டி வந்துட்டாங்க பாட்டம்ல எப்படி லாஸ்ட் 3 வருஷத்துல. அந்த வருஷம் மறந்துட்டாங்க. ஏன்னா சென்னை 9 மும்பை 10 இருந்துச்சு. சோ அப்படியே ஏன்னா ரோல் பண்றது 4 வருஷம்
4 வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா 2019 சிஎஸ்கே ரொம்ப டாப்ல இருந்தாங்க. 2020 எம்ஐ மட்டும் டாப் ஆயிருந்துச்சு. 2021 சிஎஸ்கே டாப் ஆயிருச்சு. 2022 ரெண்டு பேரும் பாட்டம் போயிட்டாங்க. 2023 ஆனா உண்மையாலுமே சொல்றேன் ப்ரோ, கேப்டனா வந்து சிஎஸ்கேல எம்எஸ்டியா இருந்தாலும் சரி, எம்ஐல வந்து ரோஹித்தா இருந்தாலும் சரி, கேப்டனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பயங்கரமா பண்ணது வந்து 2023 தான். ஏன்னா அந்த டைம்ல 2 பேர்த்து கையில இருந்த டீமுமே வேற பவுலர்ஸே இல்ல யார் ப்ரோ கையில டீமையும். டீமே கிடையாது. வேற யார் கையில இருந்திருந்தாலும் குவாலிஃபை பாட்டம்ல தான் முடிச்சிருக்காங்க. அந்த 2 டீம்ல ஒருத்தர் வந்து சாம்பியன்ஷிப், இன்னொருத்தர் வந்து செகண்ட் ரன்னர் அப்ல கூட கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு போச்சு அந்த டீம் 2023 டீம். ஏன்னா இங்க பும்ராவும் ஓகே. இருந்திருக்க மாட்டான், போல்ட் இருந்திருக்க மாட்டான். இல்ல இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தேவையான அந்த நியூஸ் இது கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து இந்த ஐபிஎல் பத்தி எப்ப பேச போறோம் அப்படின்னா புதன், வியாழன், வெள்ளி 3 நாள்ல பேசுவோம். அது முக்கியமா வெள்ளிக்கிழமை வந்து அடுத்த நாள் மேட்சுக்கான ட்ரீம் 11க்கான சஜஷன் நீங்க கொடுக்கணும். நீங்க எல்லாருமே ப்ரிவியூ கொடுக்கணும். அந்த ப்ரிவியூல வந்து கெஸ்டிங்ல அடுத்தடுத்த நாள் வின்னர்ஸை நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். எப்படின்னா அது மாதிரி ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நம்ம நடத்தலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எஃப்எம்ல கேட்பாங்கன்னு சொன்னார்ல, ஒரு ஓவர் முடியும் போது இந்த ஓவர்ல எத்தனை ரன் வரும், எத்தனை விக்கெட் போகும் அப்படின்னு இந்த வைராஜா வயல சொல்ற மாதிரி நம்மளும் கேட்போம். எத்தனை பேர் கரெக்டாக சொல்றாங்கிறத அந்த மேட்ச் லைவ் அப்டேட், அதாவது ஐபிஎல் சமயத்தப்ப நம்ம அதை மட்டும் பேசலாம். ரொம்ப ஐபிஎல் பத்தி பேசாம அதுக்கு முந்தின நாள் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு அடுத்தடுத்த நாள் மேட்சை மட்டும் ப்ரிவியூ பேசிட்டு அன்னைக்கு மேட்ச் அப்போ சும்மா அந்த கெஸ்ஸிங் மட்டும் விளையாடலாம். ஓகேங்களா? ஆனா நம்ம எம்ஐ மேட்ச்க்கு வரும்போது உமன்ஸ் வர முடியாது. 149 தான் அடிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்லோவான ஸ்கோர். பாப்பா டிஃபெண்ட் பண்ணி வின் பண்றாங்களான்னு ஃபைனல். ப்ரோ டெல்லி வின் ஃபைனல் பண்ணணும் நடந்துட்டு bro இருக்குல்ல. இந்த வாட்டி. கன்சிஸ்டன்ட்டா 3 வாட்டி வந்திருக்காங்க ப்ரோ. டெல்லி தான் வின் பண்ணும் இந்த வாட்டி. சரி, இன்னைக்கான ஸ்பேஸை இதோட முடிச்சுக்குவோம். பர்னி இல்லை, விஷால் ப்ரோவும் இல்லை, சினிமா அப்டேட் பேசி ஒரு ஃபன் பண்ணி கேள்வி கேட்கலான்னு பாட்டு போட்டிலாம் ரெடி பண்ண அது வரையும் காணா. அதனால அப்படியே மீதி முடிச்சுக்குவோம். மீதி நாம நாளை சந்திப்போம். ஓகேங்களா? ஓகே பாய் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ, பாய் பாய் பாய். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. அதுக்கு ப்ரோ ஸ்பேஸ் போட்டிருந்தா போலாங்க.